ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தனா தமிழ் ஆடியோ நாவல்ஸ். நாம இன்னைக்கு ஒரு புது கதையை கேட்க போறோம். கதையின் தலைப்பு உனக்கே உயிரானேன். ஆசிரியர் டெய்சி மாறன். உனக்கே உயிரானேன். அத்தியாயம் 1. மேகமூட்டம் கரைந்து கனமழை பொழிய ஆரம்பித்தது. இதுவே வேறொரு சமயமாக இருந்திருந்தால் கரைந்து கொண்டிருக்கும் மேகத்தையும் கரைப்படியாத மழையையும் யாழினி ரசித்திருப்பாள். ஆனால் கொஞ்ச நாட்களாகவே இது போன்று உற்சாகமூட்டும் எந்த விஷயமும் அவளது எரிச்சலைத்தான் கிளப்பிக் கொண்டிருந்தன. எதை ரசிச்சு என்ன ஆக போகுது, எல்லாமே தான் முடிஞ்சு போச்சே, இனி எதுவும் இல்ல என்றான பிறகு மனசு மட்டும் ஏன் இப்படி அமைதியடைய மறுக்குது? நினைக்கவே கூடாது, முழுவதுமா அவனை மறந்துடணும் என்று நினைத்தாலும் மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்தி கொஞ்சம் நஞ்சம் இருக்கும் நிம்மதியையும் முழுவதுமாக பறித்து விடுகிறதே அவனை பற்றின அந்த நினைவுகள். இயற்கையை ரசிக்க கூட முடியாதபடிக்கு இந்த பாழாய் போன நினைவுகள் மீண்டும் மீண்டும் வந்து வாட்டுகிறதே. இல்லை இல்லை, வாட்டுகிறது என்று சொல்வதை விட வதைக்கிறது என்று சொன்னால்தான் சரியான பொருள். ஏனென்றால் நமக்கு உரிமை இல்லாத ஒரு பொருளை பற்றி நினைப்பதே தவறு என்றுதான் இத்தனை நாளும் மனதை கடிவாளமிட்டு அடக்கி வைத்திருந்தாள் யாழினி. ஆனாலும் சொல்லாமல் கொள்ளாமல் இந்த மனது ஏன் அவனையே நாடுகிறது? சும்மா என்றால் இந்த அதிகாலை புது மழையையும் குளிர் காற்றையும் ரசித்தபடி பல நிமிடங்கள் அசைவற்று நின்றிருப்பாள். அது அவளுக்கு ஆனந்தமாக இருந்திருக்கும். அப்படி இல்லை என்றாலும் தோட்டத்து மல்லிகை பூக்களை பறிக்கிறேன் என்று பெயர் பண்ணிக்கொண்டு சொட்ட சொட்ட மழையிலே நனைந்திருப்பாள். அதை விட்டு பல மாதங்களுக்கு முன் பிரிந்து வந்த அவனையும் அவனுடைய நினைவையும் அவன் கரங்களில் கட்டுண்டு கிடந்த அந்த சுகத்தையும் மறக்க முடியாமல் இந்த மனது அதையே ஞாபகப்படுத்தி வாட்டி வதைக்கிறதே. வேண்டாம் என்று விலகி வந்தவளை மறக்க முடியாமல் தவிப்பதென்பது எவ்வளவு பெரிய அசிங்கம்! இவளின் இந்த நிலைமை அவனுக்கு தெரிந்தால் தெரிய வாய்ப்பில்லைதான் என்றாலும் ஏதோ ஒரு வழியிலே இவளது இந்த ஏக்கத்தை அவன் அறிய நேர்ந்தால் அவன் இவளை எவ்வளவு கீழ்த்தரமாக நினைப்பான். அதுவும் செத்தாலும் உன் முகத்துல விழிக்க மாட்ட என்று வீராப்பாக அல்லவா சொல்லிவிட்டு வந்தாள். அப்பா, அம்மா, மாமியார், மாமனார், உறவுக்காரர்கள் என்று யார் பேச்சையும் கேட்காமல் எடுத்தறிந்து பேசிவிட்டு வந்து எண்ணி 6 மாதத்தில் டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணிய போது மொத்த குடும்பமும் அதிர்ச்சியில் உறைந்து போனது, அவன் ஒருவனை தவிர. ஒருவேளை அவன் இதற்கு உடன்படாமல் இவளை தடுத்திருந்தாலோ அல்லது ஒருபடி இறங்கி வந்து கெஞ்சி இருந்தாலோ இவள் மாறுவதற்கு வாய்ப்பு இருந்திருக்கலாம். இல்லை, டைவர்ஸையாவது கொஞ்ச நாள் தள்ளி போட்டிருப்பாள். அவன் அது மாதிரியான எந்த முயற்சியிலும் ஈடுபடவில்லை என்பதுதான் இவளுடைய இந்த உந்துதலுக்கே காரணம். பிடிக்கலனா விலகிடு என்றானே, அந்த ஒரு வார்த்தையைத்தான் இவளால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதுவும் தப்பெல்லாம் அவன் மேல் வைத்துக்கொண்டு இவளை விலகிவிடு என்று சொல்வதற்கு அவனுக்கு என்ன தகுதி இருக்கிறது? ஒருவேளை இவளை விலக்கிவிட்டால் விட்டுப்போன பழைய வாழ்க்கையை தொடரலாம் என்று நினைத்தானோ என்று நினைத்தவளுக்கு தன்னையும் மீறி கண்ணீர் வழிந்தது. கண்களை துடைத்துக்கொண்டு காற்றில் பட்பட்டென அடித்துக் கொண்டிருந்த ஜன்னலை மூடி தாளிட்டாள். இனியும் படுத்திருந்தால் பெரியம்மா தேடிக்கொண்டு மேலே வந்து விடுவார்கள், அவர்களுக்கு சிரமம் கொடுக்க வேண்டாம் என்று எண்ணியவள் எழுந்து முகம் கழுவிக்கொண்டு கீழே இறங்கி வந்தாள். மனதில் ஓடிய எண்ணங்களை காட்டிக்கொள்ளாமல், ஹலோ பெரியம்மா, குட் மார்னிங் என்றாள். குட் மார்னிங் யாழினி, உட்காரு, காஃபி தர பதிலாக மலர்ந்த முகத்தோடு சொன்னாள் பெரியம்மா சுந்தரி. உங்களுக்கு சிரமம் வேண்டாம் பெரியம்மா, நானே எடுத்துக்கிறேன் என்றவள் டேபிள் மேலிருந்த பிளாஸ்கில் இருந்த ஒரு கப் காஃபியை ஊற்றிக்கொண்டு சோபாவில் வந்து அமர்ந்தாள். சற்று தயங்கிவிட்டு அவள் எதிரில் வந்து அமர்ந்தாள் பெரியம்மா. சொல்லுங்க பெரியம்மா, ஏதோ கேட்கணும்னு நினைக்கிறீங்களே, அப்படிதானே? சொல்லுங்க. லேசாக புருவம் சுளித்த சுந்தரி யாழினியை பார்த்து வினவினாள். உன்னால எல்லாத்தையும் எப்படி ஈஸியா எடுத்துக்க முடியுது யாழினி? இலகிய குரலில் சுந்தரி கேட்க உடனே நிமிர்ந்து, எதை சொல்றீங்க பெரியம்மா என்றாள். பொறுமை இழந்து,
நேத்து விவாகரத்து ஆனவ இன்னைக்கு எப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்கிறேங்கிறத தான் கேட்க வந்த. ஆனா நீ இதெல்லாம் எப்படி சாத்தியங்கிறது எனக்கு புரியல யாழினி. பெரியம்மாவின் கேள்வி அவள் எதிர்பார்த்ததுதான். தன்மேல் அன்பு வைத்திருப்பவர்கள்தான் அக்கறையாகவும் இருப்பார்கள். அப்படி பார்க்க போனால் பெரியம்மா இவள் மேல் மிகவும் அதிக அன்பு வைத்திருப்பவள். விதிவசமாய் யாருமற்று போவது வேறு விதம், அதை யாரும் தவிர்க்க முடியாது. ஆனால் எல்லாம் இருந்தும் ஒன்றுமே இல்லை என்று இங்கு ஓடி வந்திருக்கிறாள் என்றால், அதுவும் விவாகரத்து ஆன அடுத்த சில மணி நேரத்திலேயே யாருடைய முகத்தையும் பார்க்க பிடிக்கவில்லை என்று இந்த சுந்தரி பெரியம்மா வீட்டிற்கு வந்து விட்டாளே, அப்படி என்றால் இவளுக்கு தேவையான வடிகால் இங்கிருக்கிறது என்றுதானே அர்த்தம். எல்லாம் தெரிந்த பெரியம்மா இவள் மேல் கோபப்படுகிறாள் என்றால் அது இவளுடைய எதிர்காலத்தை பற்றின கவலைதான். அக்கறையுள்ள பெற்றோர்களை அவனோடு அனுசரித்து வாழ்ந்துவிடு என்கிறார்கள். அதெப்படி முடியும்? ஒருவேளை மகள் திரும்பி வந்து ஊராரின் வெறும் வாயிற்கு அவளாகி விடுவாளோ என்ற பயமாக கூட இருக்கலாம். எப்படி என்றாலும் மகள் மேல் கொஞ்சமாவது அக்கறை வேண்டாமா? அதுவும் வீட்டிற்கு செல்ல பிள்ளை, உடுக்கும் உடையிலிருந்து சாப்பிடும் உணவு வரை பார்த்து பார்த்து தரமானதாய் கொடுத்து வளர்த்தவர்கள் இன்று இவளுடைய வாழ்க்கையை பற்றி கொஞ்சம் கூட அக்கறையற்று பேசுகிறார்களே. எப்படியாவது அவனோடு சேர்த்து வைத்து விட வேண்டும் என்று போராடியவர்கள் அது நடக்கவில்லை என்றவுடன் இவளிடம் வெறுப்பை கொட்ட ஆரம்பித்தார்கள். ஆனால் சித்தி மீனா அப்படி இல்லை. யாழினிக்கு பரிந்து கொண்டு பேசினாள். என்னங்க இப்படி பேசுறீங்க? அங்க நம்ம வீட்ல இருந்து குழந்தை என்ன செய்ய போறா? நாள் முழுக்க தனியே உட்கார்ந்து முடிஞ்சு போன அவளோட மன வாழ்க்கைய நினைச்சு அழுதுகிட்டு இருப்பான். இங்கேனா பெரியம்மா வீட்ல தங்கிக்கிட்டு அவங்களுக்கு உதவியா பொட்டிக்க பாத்துக்கிட்டாவது கவலை மறந்து கொஞ்சம் நிம்மதியாவது இருப்பான். பகல் முழுக்க வேலையில கழிஞ்சு போகும். வேலை செஞ்ச அலுப்புல நைட்டு தூங்கிடுவான். அப்படியே பொழுது நிம்மதியா கடந்துடும். இத விட்டுட்டு அங்க வந்து பொழுது போகாம பழசையே நினைச்சு அழுதுகிட்டு இருக்க வைக்க போறீங்களா என்று சித்தி அழுத்தம் திருத்தமாக பேசி கேட்கவும், மீனா சொல்வதும் சரிதானே என்று ஒருவர் முகத்தை ஒருவர் மாறி மாறி பார்த்து கொண்டன. சித்தியின் பேச்சினிலே திருப்தியுற்றவளாக அந்த இடத்தை விட்டு நகர்ந்தாள் யாழினி. அவள் செல்லும் வரை அமைதி காத்த மீனா சன்ன குரலில் மீண்டும் பேசினாள். இதோ பாருங்க, கல்யாணங்கிறது 1000 காலத்து பயிரும்பாங்க. எடுத்தன் கவிழ்த்தேன்னு நம்ம யாழினி விவாகரத்து வாங்கிட்டா மட்டும் எல்லாமே முடிஞ்சிடாது. இவளோட மாமியாருக்கும் மாமனாருக்கும் இவகிட்ட பிரியம் அதிகம். கட்டாயம் மகன் கிட்ட பேசுவாங்க, இவளுக்காக பேசுவாங்க. அவரும் கொஞ்சம் இறங்கி வருவாரு. வாழ்நாள் முழுக்க தனிச்சு வாழ முடியாதுங்கிறத இவளும் புரிஞ்சுக்குவா. காலப்போக்குல எல்லாமே மாறலாம். காலம்தான் நல்ல நண்பன். 2 பேரும் ஒருத்தர் புரிஞ்சுக்கலாம். அப்படி புரிஞ்சுக்கிற வாய்ப்பு சென்னையில இருந்தாதான் கிடைக்கும். இத விட்டுட்டு நம்மோட கூட்டிட்டு போயிட்டா அப்படி ஒரு வாய்ப்ப நாமே அளிக்கிறது போல ஆகாதா? இதை கேட்டுக்கொண்டிருந்த வைத்தீஸ்வரன் தன் மனைவியை மெச்சுதலோடு பார்த்தார். பிறகு அண்ணன் பக்கம் திரும்பி, மீனா சொல்றது சரிதான்னு. இதையெல்லாம் விவாகரத்துக்கு முன்னையே நாம யோசிச்சிருக்கணும். எங்க நம்மள யோசிக்க விட்டா? ஒத்த கால்ல நின்னல விவாகரத்து வாங்கிட்டா. அதெல்லாம் பேசி ஒன்னும் பிரயோஜனம் இல்ல. கொஞ்ச நாளைக்கு சென்னையில அண்ணி வீட்லயே இருக்கட்டும். அவங்களும் தனியா தானே இருக்காங்க, துணைக்கு துணையா இருக்கும் என்று பேச்சை முடித்தார் வைத்தீஸ்வரன். விஸ்வநாதனுக்கும் கனகவல்லிக்கும் நான் வறண்டு போய் கண்கள் கலங்கி இருந்தன. எவ்வளவோ பேச வேண்டும், மனதில் இருக்கும் ஆதங்கத்தை எல்லாம் கொட்ட வேண்டும் என்று இருவரும் நினைக்கத்தான் செய்தார்கள். ஆனால் என்ன பேசி என்னாக போகிறது என்ற விரக்தி, பேசுவதை விட பேசாமல் இருப்பதே நல்லது என்ற வெறுமை, பெத்த மகள் முகத்தை கூட பார்த்து பேச மாற்றாளே என்கிற குமுறல் எல்லாமுமாக சேர்ந்து அவர்களை வாயடைக்க வைத்தது என்பதுதான் உண்மை. விஸ்வநாதனுக்கு அவ்வப்போது இந்த எண்ணம் மட்டும் வந்து வந்து போகும். ஒருவேளை அவ ஆசைப்பட்டவனையே கட்டி வச்சிருந்தா இந்த மாதிரி துன்பம் நேரிட்டிருக்காதோ? கணவர் நினைத்ததைத்தான் கனகவல்லியும் நினைத்து கொண்டிருந்தாள். இப்படியே ஆள் ஆளுக்கு நின்னுகிட்டு இருந்தா எப்படி? சின்ன பிள்ளைகளை வீட்லயே விட்டுட்டு வந்திருக்கோம் இல்லையா? பொழுது சாயறதுக்குள்ள கிளம்பினாதான விடியறதுக்குள்ள ஊர் போய் சேர முடியும் என்றார் யாழினியின் தாத்தா. 2 நாட்களாக சென்னையில் வந்து காத்து கிடந்தது கெட்டதிலையும் ஒரு நல்லது நடக்காதா என்ற நப்பாசையில்தான். கடைசி நேரத்தில் கூட
தலையெழுத்து மாறலாம். கோர்ட்டு தீர்ப்பை தள்ளி வைத்துவிட்டு இருவரையும் அழைத்து சமரசம் பேசலாம். யாழினியின் வாழ்வில் இருள் விலகி ஒளி பரவலாம் என்ற எதிர்பார்ப்போடுதான் யாழினி குடும்பத்தார் சென்னையில் வந்து இறங்கினார்கள். யாழினி 6 மாதத்திற்கு முன்பே சென்னைக்கு வந்துவிட்டாள். தன் பெரியம்மா சுந்தரி வீட்டில் இருந்தபடிதான் இந்த விவாகரத்துக்கு அவள் அப்ளை பண்ணியதே. யாழினி நினைத்ததை அடைந்து விட்டாள் என்பதுதான் உண்மை. அத்தியாயம் 2. தஞ்சாவூர். இதுதான் யாழினியின் சொந்த ஊர். அப்பா, அம்மா, தம்பி, அப்பாவளி பாட்டி, தாத்தா, சித்தப்பா, சித்தி என்று ஒரு கூட்டு குடும்பத்தில்தான் அவள் பிறந்தது, வளர்ந்தது எல்லாமே. யாழினிதான் வீட்டிற்கு செல்ல பிள்ளை. எங்க குடும்பத்து மகாலட்சுமி என்பாள் பாட்டி. யாழினியின் அப்பா, சித்தப்பா இருவருமே ஜவுளி வியாபாரம். சித்தப்பா 10 ஆட்களை போட்டு தரையில் துணிகள் நெய்து கொடுப்பார். அதை மொத்த விலையில் தன் கடையில் வைத்து விற்பனை செய்வார். பரம்பரை பரம்பரையாக பட்டு நெய்வதுதான் அவர்கள் குலத்தொழில். ஜவுளி கடைக்காரவங்க வீடு என்றால் அந்த ஊரிலேயே எல்லாருக்குமே தெரியும். நாம தான் படிக்கலையே, நம்ம பிள்ளைங்களாவது நல்ல படிப்பு படிக்கணும் என்பதில் அண்ணன் தம்பி இருவருமே உறுதியாக இருந்தார்கள். அண்ணன் விஸ்வநாதன், தம்பி பெயர் வைத்தீஸ்வரன். அண்ணன் விஸ்வநாதனுக்கு 2 பிள்ளைகள். பெரியவள் யாழினி, அடுத்தது விஜய். யாழினி கல்லூரி இறுதியாண்டில் இருந்தாள். விஜய் 10வது படித்துக் கொண்டிருந்தான். தம்பி வைத்தீஸ்வரனுக்கு ஒரே ஒரு பெண் பிள்ளை தீப்தி 3ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்தாள். எல்லாருமே கூட்டு குடும்பமாக ஒரே வீட்டில்தான் வசித்து வந்தார்கள். அண்ணன் தம்பி இருவரும் முதல் தளத்திலும் 2ஆம் தளத்திலேயும் குடியிருந்தார்கள். தரை தளத்தில் அவர்களுடைய வயதான அப்பா அம்மா தங்கியிருந்தன. யாழினி பெரும்பாலும் சித்தப்பா வைத்தீஸ்வரன் வீட்டிலேதான் இருப்பாள். தீப்தியோடு விளையாடிக் கொண்டு சித்தி மீனாவோடு அரட்டை அடித்துக் கொண்டும் இருப்பதற்கே நேரம் சரியாக இருக்கும். 10 நாட்கள் செமஸ்டர் லீவில் இருந்தவளுக்கு நாளைதான் கல்லூரி திறப்பதாய் இருந்தது. கோயிலுக்கு போயிட்டு வரலாம், வரியா? கேட்ட சித்தியிடம் தஞ்சை பெரிய கோவிலுக்கு சென்று சாமியை தரிசித்துவிட்டு வந்தாள். அடுத்த நாள் இவள் கல்லூரிக்கு கிளம்பும் போது மீண்டும் ஒருமுறை வந்து ஞாபகப்படுத்தினார் அப்பா விஸ்வநாதன். யாழினி, பைக்ல போகாத, மழை வர மாதிரி இருக்கு, பேசாம பஸ்ல போயிடு, அதுதான் சேஃப்டி. சரிப்பா, பஸ்லயே போயிடுறேன். தன் தகப்பனுக்கு உறுதியளித்துவிட்டு சிதறி கிடந்த புத்தகங்களை அள்ளி பேக்கில் திணித்தபடி வேக வேகமாக இறங்கி பஸ் ஸ்டாண்டை நோக்கி நடந்தாள். அன்று மட்டும் பஸ்ஸில் போகாமல் பைக்கில் போயிருந்தால் இவ்வளவு பெரிய துன்பம் நேர்ந்திருக்காதோ? கண்டிப்பாக நேர்ந்திருக்காது. ஏனென்றால் அவனை இவள் சந்தித்திருக்க மாட்டாள். அவனால் இவ்வளவு பெரிய துன்பமும் நேர்ந்திருக்காது. ஆமாம், அன்று மாலை கல்லூரி முடிந்தவுடன் அருகில் இருக்கும் பஸ் ஸ்டாண்டிற்கு தன் தோழிகளோடு வந்தாள். முகூர்த்த நாள் என்பதால் கூட்டம் நிரம்பி வழிந்தது. 2 பஸ்ஸை தவிர்த்துவிட்டு 3வது பஸ் சற்று கூட்டம் குறைவாக இருந்ததால் இவளும் இவள் தோழிகளும் அதில் ஏறினார்கள். பஸ் பாதி தூரம் வந்தவுடன் மழை கொட்டோ கொட்டென்று கொட்ட துவங்கியது. எதிரில் வரும் வாகனம் எதுவும் தெரியாதபடி மழை நீர் வைப்ரேட்டரையும் மீறி வழிந்து கொண்டிருந்தது. எதிரில் வந்த பஸ்ஸை அடையாளம் கண்டு கொண்ட டிரைவர் இடது பக்கமாக ஸ்டீயரிங்கை திருப்ப அந்த வயல் ஓர பள்ளத்திலேயே பேலன்ஸ் இல்லாமல் பஸ் சரிந்து சாய்ந்தது. ஆ, ஐயோ, அம்மா! கூச்சலும் குழப்பமுமாக மக்கள் அலற யாழினிக்கு என்ன நடக்கிறது என்று உணரும் முன் தலையில் அடிபட்டு மயங்கினாள். சுமார் 2 மணி நேரத்திற்கு பிறகு கதவை திறந்து பட்டென மூடும் சத்தத்தை அடுத்து யாரோ அருகில் வந்து நிற்பது போல உணரவே கண்களை அழுந்த மூடி மெல்ல திறந்தாள். 6 அடி உயரத்தில் நீல கால்களும் நீல விரல்களோடும் காக்கி உடையில் கம்பீரமாக நின்றிருந்தான் அவன். அடிபட்ட தன் கண்ணில் ஏதாவது கோளாரா என்று கண்களை கசக்கி மீண்டும் ஒரு முறை அவனை பார்த்தாள். ச்சே, கண்ணெல்லாம் நல்லாதான் தெரியுது. பக்கத்துல நிக்கிறது போலீஸ் தான். முகம் மலர்ந்தாள். போலீஸ்காரர்களையோ போலீஸ் ஸ்டேஷனையோ எங்காவது பார்த்தால் அவளுக்குள் ஒரு சிலிர்ப்பு ஏற்படும். காரணம், சிறு வயதிலிருந்தே தான் ஒரு போலீஸ் ஆபீசராக வேண்டும் என்பது அவளுடைய லட்சியம். ஆனால் குடும்பத்தார் இதற்கு சம்மதிக்கவில்லை. நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் ஒத்து வராது என்று ஒரே வரியில் முடித்து விட்டார்கள்.
ஆனாலும் அவளுக்குள் அந்த ஆசை இருந்து கொண்டேதான் இருந்தது. இப்போது இவளை தேடி இவளுக்கு அருகே ஒரு இளம் போலீஸ்காரர் நிற்கவும் இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி இருக்கத்தான் செய்தது. என்னாச்சுங்க, நீங்களே சிரிச்சுக்கிறீங்க? அடிபட்டதுல ஏதாவது ஆயிடுச்சா? டாக்டரை கூப்பிடணுமா என்றான் அவன். யாழினிக்கு மீண்டும் சிரிப்பு வந்தது. ஆனால் கூடவே முன்பின் அறியாத யாரோ ஒருவர் முன் இப்படி நடந்து கொண்டால் அவர் இப்படித்தானே நினைக்கக்கூடும் என்று எண்ணியபடி சிறு நாணத்தோடு தலைகுனிந்தாள். யாழினி, உங்ககிட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் வாங்கணும், அதுக்காக தான் வந்தேன். சொல்ல முடியுமா? இல்லைனா அப்புறமா வரட்டுமா? என்ன ஸ்டேட்மெண்ட் சார்? எனக்கு ஒன்னும் தெரியாது சார் என்று திக்கி திணறியபடி பதிலுரைத்தாள். இவளுடைய தடுமாற்றத்தை ரசித்தபடி அருகில் இருந்த சேரில் அமர்ந்தான். கண்களில் குறும்பு எட்டி பார்த்தது. இப்போ தெரியுது, ஸ்டேட்மெண்ட் வாங்கிக்கிட்டு கோர்ட்டு கேஸ்னு அலைய விடுவேன்னு பயப்படுறீங்களா என்று நகைத்தான். அவனது வெண்ணிற பல் வரிசை பளிரிடுவதை ஒரு பிரமிப்போடு அவள் பார்த்தாள். பட்டன ஞாபகம் வந்தவனாக, பாருங்களே, கேட்க நினைச்சதையே மறந்துட்டேன். உங்களை எனக்கு தெரிஞ்சது போல என்னையும் உங்களுக்கு தெரியும்னு நினைச்சு பேசிக்கிட்டு இருக்கேன். முதல்ல என்ன உங்களுக்கு நானே அறிமுகப்படுத்துறேன். என்னோட பேரு முத்துக்குமார், சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ், வள்ளி ஆச்சியோட பேரன்னா. 2 நாளுக்கு முன்னாடிதான் டிரான்ஸ்பர்ல உங்க ஊருக்கு வந்தேன். வள்ளி ஆச்சி தெரியுமா? ஏன் தெரியாது, அவங்க எனக்கு சொந்தக்காரவங்க தான், பாட்டி முறை. தெரியும், நீங்க எனக்கு சொந்தம்னு தெரிஞ்சுதான் நான் பேசவே வந்தேன். தேவியோட கல்யாணத்துக்கு வந்திருந்தீங்களா? வந்திருந்தேன். ஆர்வத்தோடு தலையசைத்தாள். அந்த கல்யாணத்துக்கு நானும் வந்திருந்தேன். அங்கதான் முதல்ல உங்களை நான் பார்த்தேன். அன்றைய கல்யாணம் ஞாபகம் வரவும் அவளுக்கு ஒன்று தோன்றியது. உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் என்று தொடங்கினாள். அவள் கேட்கப் போகிற விஷயம் ஓரளவுக்கு இவன் யூகித்த விஷயமாகவே இருக்கவே மேற்கொண்டு அவளை பேச விடாமல் குறுக்கிட்டான். யாழினி, அதிகம் ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டாம். இப்பவே அதிக நேரம் கடந்துடுச்சு. இந்நேரத்துக்கே உங்களை காணலன்னு அத்தையும் மாமாவும் தேட ஆரம்பிச்சிருப்பாங்க. சாரி, உங்க அப்பாவையும் அம்மாவையும் தான் சொன்னேன். அவன் வேண்டுமென்றே சொல்லிவிட்டு பேச்சை மாற்றுகிறான் என்பது இவளுக்கு புரிந்தது. ஆனாலும் அவன் கூறிய அத்தை மாமா என்ற வார்த்தை இவளுக்குள் ஒரு ரசாயன மாற்றத்தை உருவாக்கத்தான் செய்தது. அவனோ தான் வந்த வேலை முடியவில்லையே என்ற ஆதங்கத்தில் மீண்டும் தொடங்கிய இடத்திற்கே வந்தான். 4 கேள்விதான், பதில் சொல்லிட்டா போதும், உங்களை உங்க வீட்ல கொண்டு போய் விட்டுடுறேன் என்றவன் அமர்ந்திருந்த இருக்கையை விட்டுவிட்டு எழுந்து நின்றான். கேட்க நினைக்கிறத உட்கார்ந்து கேட்கலாம் இல்லையா? ஏன், நான் நின்னா உங்களுக்கு கஷ்டமா இருக்குதா? ஆஹா, அப்படியெல்லாம் இல்ல. நீங்க நின்னா இந்த அறையே சிறியதா தெரியுது என்று துடுக்காக கூறிவிட்டு நான் கை கடித்துக் கொண்டாள். என்ன என்று பொய்க்கோபத்தோடு அவளை நெருங்கவும் கலுக்கென்று சிரித்துவிட்டு தன் கை கடிகாரத்தை திரும்பி பார்த்தாள். பதட்டத்துடன், ஐயோ, 5 மணியை தாண்டிடுச்சு, வீட்ல தேடுவாங்களே என்று கூறியபடி படுக்கையிலிருந்து எழுந்து அமர்ந்தாள். டோன்ட் வரி யாழினி, வாங்க, என் கார்லயே டிராப் பண்ணிடுறேன். நீங்க என்கிட்ட கேட்க நினைச்சதையும் கேட்டுடலாம் என்று அவளை அழைத்தான். அவளுக்கும் அது சரி என்று படவே, ஆனா உங்களுக்கு எதுக்குங்க சிரமம் என்று தயங்கினாள் யாழினி. சிரமம்னா கேட்டிருக்கவே மாட்டேன் என்றான். மணி 6 போது, இப்ப கிளம்புனாதான் வீட்டுக்கு சீக்கிரமா போக முடியும் என்று முணுமுணுத்தபடியே பெட்டை விட்டு எழ முயன்றவள் ஊன்றிய கை ஸ்லிப்பாகவே மீண்டும் பெட்டிலேயே சாய்ந்தாள். பார்த்து ஸ்லோவா எழுந்திருக்கணும். கை கால்ல சிராய்ப்பு இருக்கிறதால வலி இருக்கத்தான் செய்யும். ஒரு 2-3 நாட்களுக்காவது ரெஸ்ட் எடுக்கணும் என்று உரைத்தபடி இவள் அருகில் வந்தார் அந்த சீஃப் டாக்டர். வணக்கம் டாக்டர், இவங்கள ஓ தாராளமா உங்க உட்பிய கூட்டிட்டு போகலாம். நான் எழுதி கொடுத்த டேப்லெட்டை மட்டும் தவறாம போட சொல்லுங்க சார். ஓகே டாக்டர், ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சிட்டு இவங்கள நான் கூட்டிட்டு போறேன். ஓகே என்று கை குலுக்கிய டாக்டரிடமிருந்து விடை பெற்றுக் கொண்டு இருவரும் வெளியே வந்தார்கள். இவளுடைய வலது கால்தான் வின் வின் என்று வலித்துக் கொண்டிருந்தது. அதை காட்டிக்கொள்ளாமல் நார்மலாக நடப்பது போல அவனோடு இணைந்து நடந்தாள். திடீரென்று ஞாபகம் வந்தவளாக, நீங்க டாக்டர் உட்பின் சொன்னதை கவனிச்சிங்களா? நீங்க அவர் சொன்னது தப்புன்னு விலக்கி இருக்கலாமே. இவளுடைய கேள்விக்கு பதில் சொல்வதற்குள்
அவனுடைய கார் நின்றிருந்த இடம் வந்துவிட்டது. கார்ல ஏறுங்க, உங்க வீட்டுக்கு வழி சொல்லுங்க என்றவன் அவள் ஏறுவதற்காக காரின் பின்பக்க கதவை திறந்து விட்டான். அவள் ஏறும் வரை காத்திருந்தவன் டோரை மூடிவிட்டு முன் இருக்கையில் அமர்ந்து காரை ஸ்டார்ட் பண்ணினான். இப்ப சொல்லுங்க, உங்களுக்கு என்ன தெரியணும் என வினவினான். டாக்டர் சொன்ன உட்பியை மறுபடியும் ஞாபகப்படுத்தினாள் இவள். அத்தியாயம் 3. யாழினியின் கேள்விக்கு ரெடியாக ஒரு பதில் வைத்திருந்தான். அது ஒன்னும் தப்பான விஷயம் இல்ல யாழினி, உங்களை உடனே அழைச்சிட்டு போக வேண்டிதான் அப்படி ஒரு பொய்ய சொன்னேன். நல்ல வேலை, பஸ் ஆக்சிடென்ட்லயே யாருக்குமே பெரிய பாதிப்பு எதுவும் இல்ல, சிறு சிறு காயங்கள் தான். ஆனாலும் விபத்தை ஃபைல் பண்ணி விசாரிக்க வேண்டியது எங்க கடமை இல்லையா? ஃபார்மாலிட்டிஸ் முழுவதும் முடிய இன்னும் சில மணி நேரங்கள் கூட ஆகலாம். அவ்வளவு நேரம் உன்னை காக்க வைக்க கூடாதுன்னு தான் உட்பீனு பொய் சொல்ல வேண்டியதாயிடுச்சு. இல்லனா என்னோட நீங்க வந்திருக்க முடியுமா? அதுவும் சரிதான் என்று வேறு வழி தெரியாமல் இவள் ஒத்துக்கொள்ள வேண்டியதாயிற்று. யாழினி, ஆக்சிடென்ட் அப்படி இப்படின்னு சொல்லி வீட்ல இருக்கவங்கள பயமுறுத்த வேண்டாம். பஸ் பிரேக் டவுன், இறங்கும் போது கீழே விழுந்துட்டேன், லேசான அடிதான்னு சமாளிச்சிடுங்க. எதுக்கு சொல்றேன்னா அவங்க பயந்துடக்கூடாதுங்கிறதுக்காக. ஓகே ஓகே, ஒரு விஷயம் எனக்கு தெளிவாயிருச்சு. என்ன தெரியுமா, உங்களுக்கு பொய் சொல்றது சரளமா வருது. என்ன என்ன சொன்னீங்க என்று காரை ஓரங்கட்டி நிறுத்தினான். ஒருவேளை கோபப்படுறானோ என்று எண்ணியபடி அவன் முகத்தை ஏறிட்டவளுக்கு அவனுடைய துருதுரு பார்வை முகம் சிவக்க வைத்தது. சீக்கிரமா வீட்டுக்கு போகணும் என்றாள் வெளிப்புறமாக பார்வையை திருப்பியபடி. ஓகே என்று காரை ஸ்டார்ட் பண்ணினான். இவள் வழி சொல்ல எண்ணி 5 நிமிடம் யாழினியின் வீட்டு வாசலில் வந்து கார் நின்றது. வீட்டுக்கு வாங்க, அப்பா அம்மா கிட்ட அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். அதுவும் வள்ளிப்பாட்டியோட பேரன்னா வீட்டார் எல்லாருமே சந்தோஷப்படுவாங்க என்றாள். சற்று தயங்கியவன் உடனே காரின் கதவை திறந்து வெளியில் இறங்கினான். ஓகே வாங்க போகலாம். படி ஏறி வீட்டிற்குள் சென்றன. எதிர்பட்ட அம்மா பதற்றத்தோடு விசாரித்தாள். என்னாச்சு யாழினி, போலீஸ் எல்லாம்? அவன் அணிந்திருந்த காக்கி உடையை பார்த்து அம்மா பயந்து விட்டாள் என்பதை புரிந்து கொண்டவள், இவரு வள்ளிப்பாட்டியோட பேரன், நம்ம ஊருக்கு புதுசா மாற்றலாகி வந்திருக்காரு என்று தன் தாயிடம் அறிமுகப்படுத்தினாள். அப்படியா, வாங்க தம்பி உட்காருங்க என்று முகம் மலர்ந்தாள் யாழினியின் அம்மா கனகவல்லி. யாழினி, தம்பிக்கு காஃபி முடிஞ்சா 1/2 கப் கொடுங்க, அது போதும் என்று லேசாக முறுவலித்தான். என்ன தம்பி அப்படி சொல்லிட்டீங்க, காஃபி போடுறது ஒரு வேலையா? எங்க யாழினி கூட நல்ல காஃபி போடுவா. யாழினி, தம்பிக்கு காஃபி கொடு. தலையை அசைத்தவாறு காஃபி எடுத்து வர உள்ளே சென்றாள். கொஞ்சம் பாலை மட்டுமாக காய்ச்சி அதற்குள் தயாராக இருந்த காஃபி மேக்கர் டிகாஷன் கலந்து யாழினி காஃபியை எடுத்து வந்து அவன் அருகில் நின்றாள். கனகவல்லியிடம் தன் குடும்ப கதையை சுவாரஸ்யமாக பேசிக் கொண்டிருந்தான். காஃபி வாசனையில் திரும்பி பார்த்தவனின் உதடுகளில் கண்களை எட்டாத முறுவல் ஒன்று மலர்ந்தது. மின்னல் வேகத்துல காஃபி கொண்டு வந்திருக்கீங்களே, ரொம்பவும் ஆச்சரியமா இருக்குது, தேங்க்ஸ் என்றவாறு காஃபியை வாங்கிக் கொண்டான். கனகவல்லிக்கு முதல் பார்வையிலேயே முத்துக்குமாரை பிடித்துவிட்டது. உறவுக்கார பையன், போலீஸ் ஆபீசராக வேறு இருக்கிறான். யாழினிக்கு ஏற்ற வரன் என்று முடிவே பண்ணிவிட்டாள். தன் கணவனிடம் பேசி இப்போதைக்கு நிச்சயம் பண்ணிவிட வேண்டியதுதான். பிறகு யாழினி படிப்பு முடிந்தவுடன் கல்யாணத்தை வைத்துக் கொண்டால் போகிறது என்று தனக்குள்ளேயே ஒரு தீர்மானத்துக்கு வந்துவிட்டாள். சற்று நேரத்தில் யாரோ நடந்து வரும் காலடி ஓசை கேட்க மற்றவர்கள் வாசல் பக்கம் பார்வையை செலுத்தின. விஸ்வநாதன் தான் செருப்பை கலற்றிவிட்டு உள்ளே வந்தார். அங்கே புதிய நபரை காணவும் சற்று தயங்கி பின் தலையை அசைத்து வாங்க என்றார். போலீஸ் உடைதான் சற்று உறுத்தலாக இருந்தது. ஆனாலும் தன்னை சுதாரித்துக் கொண்டார். யாராவது தூரத்து உறவுக்காரங்களா இருக்கலாம், வேற எதுவும் பிரச்சனைனா கனகவல்லி இந்நேரத்துக்கு போன் பண்ணியிருப்பாளே என்றது அவர் மனம். அவரின் மனநிலையை உணர்ந்த கனகவல்லி முன்னுக்கு வந்து அவனை தன் கணவனுக்கு அறிமுகம் செய்து வைத்தாள். முகம் மலர்ந்தார் விஸ்வநாதன். அட, நம்ம மலர்கொடி அக்கா மகனா, எப்படி இருக்கீங்க? சின்ன புள்ளையில பார்த்தது, சுத்தமா ஆளே அடையாளம் தரல. அம்மா அப்பா எல்லாம் நல்லா இருக்காங்களா தம்பி? நல்லா இருக்காங்க, எல்லாரும் பெங்களூர்ல தான் இருக்காங்க. நான் தான் இந்த ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்கேன்.
ரொம்ப சந்தோஷம் தம்பி. நம்ம வீட்டு புள்ள போலீஸ் ஆபீசரா இருக்கிறது ரொம்ப ரொம்ப பெருமையா மகிழ்ச்சியா இருக்கு தம்பி, மன நெகிழ்ச்சியோடு கூறினார் விஸ்வநாதன். அதன் பிறகு இருவரும் சற்று நேரம் பேசிக் கொண்டிருந்தன. பேருந்து விபத்தை பற்றி சொன்னவன், பதட்டப்பட வேண்டாம், அடையாள அட்டையை வைத்து பார்த்ததில் நம்ம வீட்டு பெண் என்று தெரிந்ததும் அப்படியே விட்டு போக மனதில்லை, அதனால் வீடு வரை வரவேண்டியதாயிற்று. இது மாதிரியான உடைகளில் உறவுக்காரர்களை தேடி வரக்கூட சற்று தயக்கமாக தான் இருக்கிறது என்று தான் போட்டிருந்த உடையை ஒரு முறை பார்த்தான். அச்சச்சோ, அப்படியெல்லாம் ஏன் தம்பி நினைக்கிறீங்க? நீங்க எப்ப வேணும்னாலும் வரலாம், எப்ப வேணாலும் போகலாம், யாரும் தப்பா நினைக்க மாட்டோம். ரூமிற்குள்ளே இருந்து இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த யாழினிக்கு உடம்பு புல் அரித்தது. அப்பா இந்த வலி வலிறாரே என்றது மனம். ஆனாலும் அப்பாவின் பேச்சு மகிழ்வை தந்தது. அடுத்து வந்த நாட்களில் முத்துக்குமார் யாழினி குடும்பத்தோடு மிகவும் நெருக்கமாகிவிட்டான். அந்த குடும்பத்தோடு ஒருவித நட்பை உருவாக்கி கொண்டான். சுவையான உணவு எதையாவது செய்தால் விஜயிடம் அவனுடைய அலுவலகத்திற்கே ஸ்டேஷனுக்கு கொடுத்து அனுப்பும் அளவுக்கு உறவு வலுப்பெற்றது. நாட்கள் நகர்ந்தன. கொஞ்சம் கொஞ்சமாக யாழினியின் மனம் முத்துக்குமார் பக்கம் நகர்ந்தது. இதே நிலை அவனிடமும் இருந்திருக்கலாம். ஆண் பெண் என்ற இரு படைப்பும் ஒன்றோடு ஒன்று ஈர்க்கப்படுவதுதானே காதல். அது எந்த இடத்தில் எப்படி ஆரம்பித்தது என்று கேட்டால் துல்லியமாக யாராலும் சொல்ல முடியாது. அப்படித்தான் இருவருடைய சந்திப்பு காதலாய் மலர்ந்திருக்கலாம் என்று இவளாக ஒரு முடிவுக்கு வந்தாள். இப்போதெல்லாம் அவனை பற்றின செய்திகள் அடிக்கடி இவள் காதுகளில் விழ ஆரம்பித்தன. ஒரு முறை தைப்பதற்காக கொடுத்திருந்த சுடிதாரை வாங்க டைலர் கடைக்கு சென்றாள். அங்கு ஒரே கூட்டம். என்ன ஏதென்று விசாரித்து பார்த்தால் டைலர் யாரிடமோ கடன் வாங்கி இருக்கிறார். வாங்கின கடனை சொன்ன தேதிக்குள் திருப்பி கொடுக்க முடியவில்லையாம். கடன் கொடுத்தவன் கடையை பூட்டி 2 பூட்டை மாட்டிவிட்டிருக்கிறான். டெய்லர் கடன்காரனுக்கு பயந்து வீட்டிலேயே முடங்கி கிடக்க துணி தைக்க கொடுத்தவர்கள் டெய்லர் கடையை காலி பண்ணி விட்டார் என்று எண்ணி கடையை முற்றுகையிட்டிருக்கின்றார்கள். அந்த வழியாக வந்த முத்துக்குமார் இந்த விஷயத்தை விசாரித்துவிட்டு டெய்லரின் வீட்டிற்கு ஆள் அனுப்பி அழைத்து வந்து விசாரித்தான். உண்மை நிலையை தெரிந்து கொண்டவன் அருகில் கிடந்த கல்லை எடுத்து பூட்டை உடைத்து கதவை திறந்தான். கடன் கொடுத்தவனை வர சொல்லி இருவரிடமும் சமரசமாக பேசினான். இதோ பாருப்பா, கடன் வாங்கினா சொன்ன தேதிக்குள்ள திருப்பி கொடுக்கணும். அப்படி கொடுக்க முடியாதவ ஏன் கடன் வாங்குற? சரி, பணத்தை எத்தனை நாளைக்குள்ள திருப்பி கொடுப்ப? 1 மாசத்துக்குள்ள கொடுத்துட்றேன் சார். சரி, நீ ஏன்பா இப்படி பண்ற? அவரால கொடுக்க முடியலன்னா கடைய போட்டுறதா? கடைய போட்டுனா கடனை எப்படி கொடுப்பாரு? கொஞ்சமாவது யோசிக்க வேண்டாமா? வருமானமே அதுல தானே இருக்கு. பணம் கொடுத்ததுக்கு சாட்சி எதுனா இருக்கா? எழுதி வாங்கி இருக்கியா? இல்ல சார், சும்மா பழக்க தோஷத்துலதான். அப்ப பொறுமையா பேசிதான் வாங்கணும். எடுத்தேன் கவுத்தேன்னு பூட்ட போட்டா சரியாயிடுச்சா? 2 பக்கமும் சமாதானப்படுத்தி விட்டு ஜீப்பில் ஏற போனவனின் பார்வை தற்செயலாக இவள் மேல் படிந்தது. மலர்ந்த புன்னகையோடு இவளை நோக்கி வந்தான். ஹலோ, என்னங்க இங்க நின்னுகிட்டு இருக்கீங்க? அது ட்ரெஸ் தைக்க கொடுத்திருந்த, அத வாங்க வந்த. படபடப்போடு பதில் சொன்னாள். வாங்கிட்டு வாங்க, நான் வேணும்னா உங்களை வீட்லயே டிராப் பண்றேன். வேணாங்க, அதெல்லாம் வேணாம், நான் என் 2 வீலர்ல தான் வந்திருக்கேன். பேசும்போது கன்னங்கள் சூடானது. எல்லோரும் அவளையே பார்ப்பது போல ஒரு பிரம்மை. ஆனாலும் அவளுக்கு கெத்தாக இருந்தது. 2 கைவிரல்களையும் மடக்கி எஸ் என்று குதிக்க வேண்டும் போல் தோன்றியது. மனதை அடக்கிக் கொண்டாள். அவளின் முக மாற்றங்களை கவனித்தவன், என்னாச்சு என்றான். மனதில் உள்ளதை சொல்லவும் முடியாமல், முகத்தின் வெளிப்பாட்டை மறைக்கவும் முடியாமல் தவித்தவளின் நிலையைக் கண்டு மீண்டும் ஒரு புன்னகையை வீசிவிட்டு விடை பெற்றவன் ஒரு 10 அடி நடந்த பிறகு சிறு தயக்கத்தோடு மீண்டும் இவள் அருகே வந்தான். இவளின் காதோரம் குனிந்து, இது மட்டும் பொது இடமா இல்லன்னா என்னோட வெளிப்பாடே வேற விதமா இருந்திருக்கும் யாழினி. என்ன செய்யறது? சராசரி மனுஷனை போல தன் மனசுல உள்ளத உன்கிட்ட உணர்த்த முடியல. ஆனா பேச்சை பாதியில் நிறுத்திவிட்டு அவளை ஒரு முறை ஆழ்ந்து நோக்கியவன், ஆனாலும் என்ன ரொம்பவும் கொடுமையா வதைக்கிற யாழினி. தூக்கமில்லா இரவுகள் என் வாழ்வுல அதிகரிச்சிருச்சு. இனியும் நாம அமைதி காத்தா வாழ்க்கை வெறுமையாகிடும் யாழினி. உன் மனசுல உள்ளத சொல்லு, சொல்லவாத முயற்சி செய். உன் மௌனம் என கொல்லுது. ஒரு சில நாட்களுக்குள்ள உன் பதில சொல்லு.
கடகடவென வார்த்தைகளை கொட்டிவிட்டு விரைந்து சென்று ஜீப்பில் ஏறினான். சிலையாய் நின்றாள் யாழினி. அத்தியாயம் 4. விஸ்வநாதன் எப்போதுமே ஒயிட் அண்ட் ஒயிட் தான் அணிவார். அதுவும் முழுக்க முழுக்க கதர் உடைதான். கதர் சட்டை, கதர் வேஷ்டிதான். அந்த தூய வெண்ணிறத்து எளிமையான கதர் தொழில் வட்டாரத்திலும் தொழிலாளர்களிடத்திலும் அவருக்கு மிகுந்த நன்மதிப்பை பெற்று தந்தது. ஆனால் கனகவல்லிக்கு இந்த உடை அவ்வளவாக பிடிக்காது. என்ன பெரிய எளிமையோ! உங்களை விட வயசானவங்கெல்லாம் எந்த மாதிரி ஸ்டைலா ட்ரெஸ் பண்றாங்க, நீங்க என்னடானா கதரு காவின்னு இத கட்டிட்டு அலறீங்களே. அவ்வளவு கேலிக்கும் பதில் ஏதும் பேசாமல் சாதுவாக தன் கதரிலேயே உறுதியாக நிற்பார் விஸ்வநாதன். அன்றும் அப்படித்தான். வெள்ளை சட்டையும் வெண்ணிற வேஷ்டியும் நெற்றியில் தீற்றிய விபூதியுமாக கல்லாவில் அமர்ந்திருந்தார். நீங்க வழக்கம் போல முதல்ல போங்கப்பா, நான் ரெடியானதும் என் வண்டியிலேயே வந்துடுறேன் என்று யாழினி சொன்னதையும் மகள் தன் மாறுதலான உடை அலங்காரத்துக்கு எடுத்துக்கொள்ளும் நேரம் என்பது இவருக்கு நன்றாகவே புரிந்தது. யாழினி பெரும்பாலும் சுடிதார் போன்ற உடைகளைதான் அணிவாள். புடவை கட்டுவது என்றாலே முகம் வாடி போகும். புடவை கட்டுறது ரொம்ப கஷ்டமா இருக்குதுமா, எங்க இடுப்பை விட்டு நழுவிடுமோன்னு, பின் தெரிச்சு நடக்கும்போது அவிழ்ந்துடுமோன்னு பயமா இருக்குது என்பாள். அம்மாவிடம் இவ்வளவு சொன்ன போதும் படிப்பு முடிந்து தந்தைக்கு உதவியாக கடைக்குள் அடியெடுத்து வைத்த மகளை பார்த்தவுடன் விஸ்வநாதனுக்கு பெருமிதம் ஏற்பட்டது. அழகாக புடவை கட்டிக்கொண்டு கம்பீரமாக வந்து நின்றாள். செய்யும் தொழிலே தெய்வம், அதில் நேர்மையும் உண்மையும் இருக்க வேண்டும் என்று எண்ணுகிறவர் விஸ்வநாதன். மகளிடம் அது ஒருபடி மேலேயே இருந்தது. அதனால் யாழினியை நம்பி கடையை ஒப்படைத்து விட்டு துணி ஏற்றுமதி விஷயமாக வெளியூர்களுக்கு செல்ல துவங்கினார். இதனால் கடை வியாபாரம் பாதிக்காமல் தொழிலை விரிவுபடுத்துவதற்கு வசதியாக இருந்தது. ஒரு தரம் ஒரு பெண் கஸ்டமர் கடைக்கு வந்து விஸ்வநாதனிடம் முறையிட்டாள். சார், 5000 கொடுத்து வாங்கின பட்டு புடவை சாயம் போகாது, தரமானதுன்னு சொன்னதால நானும் என் ஃப்ரெண்டும் ஆளுக்கு ஒண்ணு வாங்கிட்டு போனோம். அவளோடது நல்லாதான் இருக்கு, ஆனா என்னுடையது லேசா தண்ணி பட்டதால சாயம் ஒட்டி அங்கங்க கரை படிஞ்சு வெளுத்த மாதிரி தெரியுது பாருங்க என்று வந்து நின்றாள். நெடுநாள் பழகிய கஸ்டமர் என்பதால் என்ன பண்ணுவது என்று புரியாமல் கையை பிசைந்து கொண்டு நின்றார் விஸ்வநாதன். என்னன்னு தெரியலையே மேடம், சொந்த தரையில நெசதுதான், எப்படி இப்படி தரம் குறைவானதுன்னு புரியலையே. இந்த புடவைக்கு பதில் அதே விலையில வேற வேணும்னா எடுத்துக்கோங்க, பாதி ரேட் போட்டு தரேன் என்று அவர் தடுமாறிக் கொண்டிருக்கும் போது யாழினி குறுக்கிட்டு, மேடம், இதே டிசைன்ல இதே மாதிரி புடவைய கொடுக்கறோம், ஆனா அதுக்கு 1 வாரம் ஆகும் மேடம், பரவாயில்லையா? ஓகேமா, இதே மாதிரி இதே டிசைன்ல புடவை கிடைச்சா போதும், 1 வாரம் என்ன 10 நாள் ஆனா கூட பரவாயில்ல. கண்டிப்பா நாளே நாள்ல கொடுத்து விடுறோம் மேடம். உங்க அட்ரஸும் போன் நம்பர்லாம் எழுதி கொடுத்துட்டு போங்க, ரெடியான உடனேயே கால் பண்றோம். வந்தவளுக்கு மிகவும் மகிழ்ச்சி. ரொம்ப தேங்க்ஸ்மா என்று நன்றி தெரிவித்து விட்டு கிளம்பினாள். என்னம்மா, இதே மாதிரி இன்னொரு புடவை கொடுத்தா நமக்கு 5000 நஷ்டமாச்சே, அதை எப்படி சரி செய்யறது? அதுக்காக பார்த்தா முடியுமாப்பா? 5000 கொடுத்து வாங்கியவங்க நஷ்டப்படலாமா? லாபத்துக்காக ஏமாத்துறது போலல்லவா ஆகிடும். ஒரு புடவையை இழந்தாலும் பரவாயில்ல, ஒரு கஸ்டமரை இழந்துடக்கூடாதுப்பா. ஒரு கஸ்டமரை இழந்தா பல லட்சங்களை இழந்ததுக்கு சமம். விலை குறைவாகவும் தரமாகவும் இருக்கிறதால தானே நம்மள தேடி வராங்க. அவங்கள திருப்திப்படுத்துறது தானே நம்மளுடைய கடமை, இல்லையா? பேச்சே வராமல் வாயடைத்து போய் நின்றார் விஸ்வநாதன். யாழினி சொல்வது முழுக்க முழுக்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்து. இத்தனை வருட அனுபவம் உள்ள தன்னையே மடக்கிவிட்டாலே. அடுத்த வருடம் பழகும் விதமாகட்டும், கடைக்கு வரும் கஸ்டமரை வரவேற்பதாகட்டும், எல்லா விதத்திலேயும் யாழினி உயர்ந்து நின்றாள். நாட்கள் நகர்ந்தன. சித்தி மீனாவின் தங்கைக்கு திருமணம் முடிவானது. பத்திரிகையை கொடுத்துவிட்டு குடும்பத்தோடு வரவேண்டும் என்று சொல்லிவிட்டு சென்றனர் சித்தியின் பெற்றோர். வந்தவர்கள் சும்மா போகாமல், நம்ம யாழினிக்கு பொருத்தமான மாப்பிள்ள ஒருத்தர் இருக்காரு, கல்யாணத்துக்கு யாழினியையும் கண்டிப்பா கூட்டிட்டு வாங்க, 2 பேருக்கும் பிடிச்சிருந்தா கல்யாணத்தை பேசி முடிச்சிடலாம் என்று சொல்ல, குடும்பத்தில் உள்ளவர்கள் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டன. என்னங்க, வேற ஏதாவது ஐடியா இருக்கா? எந்த பதிலுமே சொல்ல மாட்டீங்களே. அதெல்லாம் ஒன்னும் இல்லைங்க, கல்யாணத்துக்கு வரும்போது பேசிக்கலாம், விஸ்வநாதன் முந்திக்கொண்டு சொன்னார். அவர் மனதில் வேறு ஒரு எண்ணம் ஓடிக்கொண்டிருந்தது.
அதை சொல்லி யாரையும் குழப்ப வேண்டாம் என்ற மனநிலையில் இருந்தார். வந்தவர்கள் கிளம்பி போன பிறகு கணவனும் மனைவியும் வெகு நேரம் பேசிக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் பேச்சில் கலந்து கொள்ளாமல் யாழினியும் விஜயும் அங்கிருந்து நழுவினார்கள். ஏண்டா விஜய், கல்யாணத்துக்கு போக போறியா? ஆமா, ஏன் கேக்குற? நீயும் தானே வர? இல்லடா, எனக்கு கல்யாணத்துக்கு போக விருப்பம் இல்ல. நம்ம 2 பேரும் வீட்லயே இருக்கலாமா? ஏன் 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 வரமாட்டேங்கிற? அங்க போனா ஜாலியா இருக்கலாம். வீடியோ கேம்ஸ் எல்லாம் கூட இருக்கு. ஜாலியா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் கண்டிப்பா போவேன்பா. தம்பியை பார்த்து சிரிப்பதா கோபப்படுவதா என்று தெரியாமல் விழித்தாள். ஆளு வளர்ந்திருக்கானே தவிர இன்னமும் குழந்தைத்தனமாவே இருக்கானே என்று எண்ணினாள். கல்யாணத்துக்கு கண்டிப்பா போகணும் என்பது விஜயின் முடிவு. அவனை இனி மாத்த முடியாது. எப்படியும் தாத்தா பாட்டி போக மாட்டார்கள். நானும் வரமாட்டேன்னு சொன்னா தலை போக போறதில்லதான். ஆனா என்ன காரணம் சொல்லி போகாம இருக்கிறது என்றுதான் இவளுக்கு புரியவில்லை. கல்யாணத்துக்கு இன்னமும் 5 நாட்கள் இருக்கிறதே, அதற்குள் ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்கும் என்று எண்ணினாள். இதற்கு முன்பு என்றாலாவது வருகிறேன் என்று உற்சாகமாக கிளம்பியிருப்பாள். சித்தி மீனாவின் தங்கை திருமணம் ஆயிற்றே, சித்திக்காகவாது இந்த கல்யாணத்துக்கு போய்த்தானே ஆக வேண்டும் என்று இவள் ஆர்வத்தோடு கிளம்பியிருப்பாள். ஆனால் அது இப்போது முடியாது. நான் ஊருக்கு போயிட்டு வந்த பிறகு நம்ம கல்யாணத்தை பத்தி உன் அப்பா கிட்ட நானும் பாட்டியும் வந்து பேசுறோம் என்றானே. அவனுடைய வரவுக்காக அல்லவா காத்து கொண்டிருக்கின்றாள். போனவன் உடனே வந்திருந்தாலாவது இந்த பிரச்சனை இல்லை. கிட்டத்தட்ட 1 மாதம் ஆகிறது. இன்னமும் ஆள் வந்து சேர்ந்த பாடில்லை. இவள் கால் பண்ணி கேட்டால் கூட தோ 2 நாள்ல கிளம்பிடுவேன் என்கின்றான். ஆனால் வரவில்லை. மீண்டும் கேட்டாலும் அதே பதில்தான். இப்போதெல்லாம் அந்த பேச்சை தவிர்த்து விட்டுத்தான் பேசுகிறாள். ஏனென்றால் மீண்டும் மீண்டும் கேட்பதே அவனுக்கு மன உளைச்சலை உண்டாக்கிவிடக் கூடாது என்றுதான். கடைசியாக அவனை சந்தித்த நாட்கள் கண் முன் வந்தன. அன்று அவன் ஊருக்கு கிளம்புவதற்கு முன் இவளிடம் பேசியதை ஒரு முறை அசை போட்டு பார்த்தாள். யாழினி, வீட்டுக்கு வரியா? உன்கிட்ட ஒன்னு சொல்லணும். நான் அர்ஜென்டா பெங்களூர் போறேன். அத பத்தி கொஞ்சம் பேசணும். ஏன், என்னாச்சு? திடீர்னு என்ன பெங்களூர் கிளம்பிட்டீங்க? நேர்ல வா, சொல்றேன். உங்க வீட்டுக்கெல்லாம் வேணாங்க, வேற எங்காவது வரேன். அதுதான் பிரச்சனை யாழினி. இப்போதைக்கு வெளியில சந்திக்கிறத கொஞ்சம் குறைச்சுக்கலாம். அது நம்ம 2 பேருக்கும் நல்லதில்ல. அதனாலதான் சொல்றேன், உடனே வீட்டுக்கு வா. பாட்டி இருக்காங்களா? பாட்டி வீட்ல தான் இருக்காங்க, பயப்படாம வா. பயமெல்லாம் ஒண்ணும் இல்ல. அம்மா கேட்டா என்ன சொல்றதுன்னு. ஓகே, ஒரு 1/2 an hourல வரேன். சுறுசுறுப்பாக வேறு உடைக்கு மாறினாள். அம்மாவிடம் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வரதாக சொல்லிவிட்டு கிளம்பினாள். அம்மாவிடம் பொய் சொல்லிவிட்டு போறதிலேயே யாழினிக்கு விருப்பமில்லைதான். ஆனால் வா என்றவனின் சொல்லை மறுக்க முடியவில்லை. வள்ளி பாட்டி வீட்டை அடைந்தவுடன் உள்ளே செல்வதற்கு தயக்கமாகவும் மனதுக்கு படபடப்பாகவும் இருந்தது. பாட்டி இருக்கும்போது எனக்கென்ன பயம் என்று நினைத்த மாத்திரமே சிலிர்ப்பு மலர்ந்தது. புலியை சந்திக்கப் போவது போலல்லவா பயப்படுகிறேன். வருங்கால கணவன், மனமொத்த குணமுடையவன், பிடித்த வேலையை பார்க்கிறான், இவள் மேல் அதிக பிரியம் வைத்திருப்பவன். அப்படிப்பட்டவனை பார்க்க நான் ஏன் தயங்கணும்? வீட்டிற்குள் இவள் நுழையும் பொழுதே வலது காலை எடுத்து வச்சு வா யாழினி. கம்பீரமான குரலில் வரவேற்றது முத்துக்குமாரேதான். ஏன், நான் இதுக்கு முன்னாடியோ வந்திருக்கேனே என்றாள். ஆனா என்னோட காதலை ஏத்துக்கிட்ட பிறகு வீட்டுக்கு வரது இதான முதல் முறை, அதனால சொல்றேன். ஓ அப்படியா? கேட்டுக்கொண்டே காலை உள்ளே வைத்தவள் லேசாக தடுமாறினாள். ஏய், என்னாச்சு? கேட்டுக்கொண்டே அவளின் கரங்களை பற்றினான். அவனின் அருகாமையும் கதகதப்பான அவனின் விரல்களின் பரிசமும் மேலும் அவளை தடுமாற வைத்தது. ஒன்னும் இல்ல, பிளாஸ்டிக் மேட் வலிக்கிடுச்சு. தன் கரத்தை விடுவிக்க முயன்றாள். மாறாக அவன் பிடி இறுகியது. அவளுடைய முகத்தை ஆள்காட்டி விரலால் உயர்த்தியவன் சிவந்த முகத்தையும் மிரண்ட விழிகளையும் ரசித்தபடி மெல்ல குனிந்து இதழோடு இதழ் பதித்தான். சி என்று தள்ளிவிட தோன்றவில்லை. மெய் மறந்து அவனோடு ஒன்றினாள். காற்று கூட நுழைய முடியாத அந்த நெருக்கமான தருணங்கள் பல நிமிடங்கள் நீடித்தன. மெதுவாக, அதுவும் அவனாகத்தான் அவளை விடுவித்தான். தன் கை வளையத்திற்குள் அழைத்து வந்து சோபாவில் அவளை அமர வைத்தான். நல்ல வேளை,
கோவிலுக்கு போன பாட்டி இன்னமும் வரல யாழினி. அவளின் முக சிகப்பை ரசித்தான். யாழினி, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அவங்கள பார்க்கதான் பெங்களூர் போறேன். வர 1 வாரம் ஆகும். நான் வந்த பிறகு நம்ம விஷயத்த உன் அப்பா கிட்ட பேசுறேன், சரியா? போயிட்டு ஃபோன் பண்ணுங்க, முக வாட்டத்தோடு கூறினாள். அத்தியாயம் 5. எல்லா விஷயத்திலையும் கவனமா இருக்கிறவன் நான், இந்த ஒரு விஷயத்துல ஏமாந்துட்டனே என்றது அவள் மனது. இன்றைக்கு எதையோ யோசிக்கிற மனசு அன்னைக்கு இது போல எந்த கேள்வியையும் கேட்கலையே. இருக்கிற அறிவுகளிலே பட்டறிவுதான் சிறந்தது அப்படின்னு பெரியவங்க சொல்றது உண்டு. அது மெய்யேங்கிறது போல பெரும் துன்பம் பட்டுதான் யாழினிக்கு புரிய வேண்டி இருந்தது. இத்தனைக்கும் முத்துக்குமாரின் தோற்றம் மனதை கவர்வதாக இருந்த போதும், அவனது பேச்சிலும் ஒரு ஈர்ப்பை உணர்ந்தாலும் கூட யாழினி அவளாக போய் அவன் காலடியில் விழுந்தாள் என்று சொல்ல முடியாது. உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் அவன் தங்கி இருந்த அவன் பாட்டி வீட்டு பக்கம் கூட 3-4 முறைதான் போயிருக்கின்றாள். அது கூட அன்று அம்மா மிகவும் வற்புறுத்தி போக சொன்னதால்தான் அவர்கள் வீட்டுக்கே போனாள். அந்த நாள், அந்த நிகழ்வு இன்னமும் மறக்க முடியாமல் இவள் கண் முன்னால் நிற்கின்றது. விபத்து நடந்த அன்று மாலை இவளை வீட்டில் வந்து விட்டுவிட்டு போனவன்தான். அதன் பிறகு 2-3 நாட்கள் அவனை பற்றின எந்த செய்தியும் இல்லை. 4வது நாள் வள்ளிப்பாட்டி யாழினி வீட்டிற்கு வந்தார். வள்ளிப்பாட்டி பொதுவாக யார் வீட்டிற்கும் போக மாட்டார்கள். அவர்களை தேடிக்கொண்டுதான் மற்ற குடும்பத்தார்கள் வருவார்கள். அந்த காலத்து நடிகையை ஞாபகப்படுத்தக்கூடிய முகம், பார்ப்பதற்கு கம்பீரமாகவும் பார்ப்பவர்கள் கையெடுத்து வணங்கக்கூடிய அளவுக்கு மரியாதையுடைய பெண்மணி. அப்படிப்பட்ட அவர்கள் வீடு தேடி வருகிறார்கள் என்றால் அக்கம் பக்கத்தார் கூட கவனிக்கத் தொடங்கினர். வந்தவர்கள் அப்பா அம்மாவிடம் வெகு நேரமாக பேசிக் கொண்டிருந்தார்கள். மரியாதை நிமித்தமாக வந்தவர்களை வரவேற்று விட்டு தனக்கு எக்ஸாம் இருக்கிறது என படிக்க வேண்டும் என்றும் தன் அறைக்குள் நுழைந்து கொண்டாள் யாழினி. வெகு நேரத்துக்கு பிறகு இவள் தம்பி வந்து அழைத்தான். யாழினி, வள்ளிப்பாட்டி கிளம்புறாங்களாம், உன்னை கூப்பிடுறாங்க. படித்த புத்தகத்தை மூடி வைத்துவிட்டு ஹாலுக்கு வந்தாள். பாட்டி, சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டு போங்க என்றாள். உனக்கு ஒரு நல்ல காரியத்தை பண்ணிட்டு தான் உங்க வீட்ல கை நனைக்கணும். பாட்டியின் பேச்சு புரியாவிட்டாலும் தலையை அசைத்து புன்னகைத்தாள். அப்பப்ப நேரம் கிடைக்கும்போது இந்த பாட்டிய வந்து பார்த்துட்டு போய் யாழினி என்று உரைத்தபடி விடை பெற்றாள் வள்ளிப்பாட்டி. அடுத்த நாள் அதிகாலையிலேயே முத்துக்குமார் யாழினிக்கு போன் பண்ணினான். தன்னுடைய மொபைல் நம்பர் இவனுக்கு எப்படி தெரியும் என்று யோசிக்கையில் பளிச்சென்ற ஞாபகம் வந்தது. அன்று ஸ்டேட்மெண்ட் என்ற பெயரில் இவளின் கான்டாக்ட் நம்பரை வாங்கினானே. சொல்லுங்க சார், என்ன விஷயம்? வீட்ல ஆன்ட்டி இல்லையா? இருக்காங்க, அவங்க கிட்ட பேசணுமா? ஆமா, நேத்து மிட்நைட் பாட்டிக்கு திடீர்னு அட்டாக் வந்துடுச்சு. ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருக்கேன். அதான் ஆன்ட்டி கிட்ட சொல்லலான்னு. அச்சச்சோ, இப்ப எப்படி இருக்காங்க? இதோ ஒரு நிமிஷம் இருங்க, அம்மா கிட்ட கொடுக்கறேன். இல்ல, நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன், விஷயத்த ஆன்ட்டி கிட்ட சொல்லிடு. மறுமுனையில் போன் துண்டிக்கப்பட்டது. யாழினி தன் அம்மாவிடம் சென்று விஷயத்தை சொன்னாள். மகளின் பதற்றம் தாயையும் தொற்றிக்கொண்டது. என்னடி சொல்ற? நல்லா தானே இருந்தாங்க. நேத்து கூட வந்து அவ்வளவு நேரம் பேசிட்டு போனாங்களே. உன் அப்பாவுக்கு போனை போடு, போய் ஒரு எட்டு பாத்துட்டு வந்துடலாம். அது காலை வேலை என்பதால் நடைப்பயிற்சிக்கு போன அப்பாவுக்கு போனை போட்டதும் உடனே வீட்டிற்கு வந்தார். தம்பியையும் இவளையையும் அனுப்பிவிட்டு அப்பா அம்மா 2 பேரும் வள்ளிப்பாட்டியை பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பினார்கள். நல்ல வேளை, வள்ளி ஆச்சி உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லாமல் பிழைத்து விட்டார். இதுதான் முதல் அட்டாக் என்பதாலும் வலி வந்தவுடனேயே அழைத்து வந்ததாலும் இந்த அம்மாவை காப்பாத்தி விட்டோம், இனி எந்த பயமும் இல்லை, 1 வாரம் பெட் ரெஸ்டில் இருந்தாலே போதும் என்று தைரியம் ஊட்டினார்கள் டாக்டர். என்னதான் கூட மாட உதவிக்கு வேலைக்காரங்க இருந்தாலும் நெருங்கிய உறவுன்னு சொல்லிக்க பேரனை தவிர வேற யாரும் இல்ல. அதனால யாழினி குடும்பத்தார்தான் அடிக்கடி போய் வள்ளி ஆச்சியை பார்த்துட்டு வந்தாங்க, கவனிச்சுக்கிட்டாங்க. யாழினி கல்லூரி முடிந்து வரும் வழியில் ஹாஸ்பிட்டலில் வள்ளிப்பாட்டியை பார்த்துவிட்டு வருவாள். யாழினியின் வருகை அவர்கள் முகத்தில் மலர்ச்சியை கொடுக்கவும் தினமும் அவர்களை காண வருவதை வழக்கமாக்கிக் கொண்டாள். அன்று இவள் கல்லூரியில் இருந்து கிளம்பும் போதே சற்று தாமதமாகிவிட்டது. அதனால் வள்ளிப்பாட்டியை பார்க்காமல் நேராக வீட்டிற்கு வந்துவிட்டாள்.
இன்னைக்கு உங்களை பார்க்காம ரொம்பவும் ஒரு மாதிரி இருக்கிறதா பாட்டி ஒரே புலம்பல். உங்க அழகான முகத்தை பார்த்தாதான் மாத்திரை சாப்பிடுவேன்னு ஒரே அடியா சொல்லிட்டாங்களாம். ஹாஸ்பிட்டல்ல இருந்து போன் வந்ததால நான் அடிச்சு புடிச்சிட்டு ஓடி வந்தேன்னா பாருங்களேன். கொஞ்சம் மனம் இறங்க கூடாதா? ஒரு முறை வந்து உங்க திருமுகத்தை காட்டிட்டு போக கூடாதா? அழகான முகமா? அவனுக்கும் அப்படி தோன்ற கூடுமா என்று மனம் தானாக நினைத்த அந்த சிந்தனையை ஒதுக்கி வைத்துவிட்டு அவள் பேசினாள். அது அது வீட்டுக்கு வந்துட்டேன். மறுபடியும் அங்க வர்றது கொஞ்சம் கஷ்டம். நாளைக்கு லீவு தான். நாளைக்கு காலையிலேயே வந்துடுறேன்னு பாட்டிக்கிட்ட சொல்லிடுங்களே. ஆக ஏமாற்றம் பாட்டிக்கு மட்டும் இல்ல, எனக்கும் தான் என்றவன் மறுமுனை அமைதியாக இருக்கவே, எனிவே நாளைக்கு மீட் பண்ணலாம் என்று போனை ஆஃப் பண்ணினான். யாழினியின் மனதில் ஒரு உறுத்தல். ஒருவேளை இவள வரவழைக்க இவனா இட்டுக்கட்டி பேசுறானோ? அப்படி பேச வேண்டிய அவசியம் எதுவும் இல்லையே. யாழினி கவனம் உள்ளவள்தான் என்றாலும் அவன் குரலை கேட்டவுடன் மனம் தடுமாறுவதை அவளால் தவிர்க்க முடியவில்லை. இருந்தாலும் சிந்தனையை சிதறவிடாமல் கட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தாள். ஆனால் அந்த உறுதியை எல்லாம் தகர்த்தெறிந்தது அடுத்த நாள் அவனுடைய சந்திப்பு. அடுத்த நாள் பாட்டியை பார்க்க சென்றபோது அவன் அங்கு இல்லை. இரவு போனவன்தான் இன்னும் வரவே இல்லை என்றாள் பாட்டி. பாவம், முத்துக்குமாருக்கு 4 நாட்களாக நல்ல சாப்பாடே இல்லை. ஹாஸ்பிட்டலுக்கு டியூட்டிக்கும் அலையறதே புள்ளைக்கு பொழப்பா போச்சு. நான் எப்ப வீட்டுக்கு போய் அவனுக்கு பிடிச்ச வத்த குழம்பும் தயிர் வடையும் செஞ்சு கொடுக்க போறேனோ தெரியல என்று பேரனை நினைத்து கவலைப்பட்டார் வள்ளியாச்சி. அவள் கவலை அவளுக்கு. பாட்டியின் கரங்களை பற்றி, சரியாயிடுவீங்க பாட்டி, கவலைப்படாதீங்க என்றாள். சற்று நேரம் பேசியிருந்து விட்டு வீட்டுக்கு கிளம்பினாள். அதுவரை அவன் வரவே இல்லை. இவள் வருவாள் என்று தெரிந்தும் அவன் எந்த விதத்திலேயும் தொடர்பு கொள்ள முயலவில்லை. மனதுக்குள் ஆதங்கம் இருக்கத்தான் செய்தது. ஒருவேளை இவதான் கண்டதையும் நினைச்சு கற்பனை பண்ணிக்கிறாளோ? நம்ம ஏன் தப்பா நினைக்கணும்? உறவுக்கார பொண்ணுங்கிறதால கூட உரிமையோடு இவகிட்ட அவன் பேசி இருக்கலாம். ஏன் தப்பா நினைக்கணும்? யோசனையோடு தன் 2 வீலரை நோக்கி சென்றாள். அங்கே நின்றிருந்த 2 போலீஸ்காரர்களில் ஒருவர் இவளை நோக்கி வணக்கம் என்று கை குவித்தார்கள். அவரு நம்மள சொல்ல வாய்ப்பே இல்ல என்ற எண்ணத்தோடு விலகிச் செல்ல, மேடம், இன்ஸ்பெக்டர் சார் உள்ளதானே இருக்காரு. அவர் குரல் இவளை நோக்கி வர, நீங்க யார கேக்குறீங்க? இன்ஸ்பெக்டர் முத்துக்குமார் சார தான் கேட்டேன் மேடம். உள்ள போய் 1/2 மணி நேரம் ஆகுது. அதனாலதான். தெரியல சார், நான் பார்க்கல. யாழினியின் முகம் மாறியது. அப்படின்னா அவன் இங்கதான் இருக்கான். இவரு சொல்றத பார்த்தா இவ உள்ள நுழையும் போதுதான் அவனும் வந்திருக்கணும். பின்ன வந்தவன் நேரா பாட்டியோட ரூமுக்கு வந்திருக்கலாமே, ஏன் வரல என இதையே சிந்தித்துக் கொண்டு வண்டியை ஓட்டியவள் எதிரில் வேகமாக வந்த ஆட்டோவை கவனிக்க தவறிவிட்டாள். கிட்டத்தட்ட மோதுகிற தருவாயில் எதிரில் வந்த ஆட்டோக்காரர் பிரேக் போட்டு நிறுத்தியதால் இவளுக்கு அடி ஏதும் படாமல் தப்பினாள். ஏமா, எங்க பாத்துக்கிட்டு வண்டி ஓட்டுற? சாரின்னு, தெரியாம வந்துட்டேன். மனசு படபடப்போடு இருந்தது. ஆட்டோ வந்த வேகத்துக்கு தன்மேல் மோதி இருந்தால் இந்நேரத்திற்கு என்ன ஆகியிருக்கும் என்ற எண்ணம் ஓடியது. வண்டியை ஓரமாக நிறுத்திவிட்டு சற்று நேரம் தன்னை ஆசுவாசப்படுத்திக் கொண்டாள். அவனை பற்றி நினைத்தாலே இப்படித்தான் ஏதாவது ஏடாகுடமாக நடந்து விடுகிறது என்று நினைத்துக் கொண்டே வண்டியில் சாவியை பொருத்தி ஸ்டார்ட் பண்ணினாள். அந்த நேரம் பார்த்து வண்டி ஸ்டார்ட் ஆகாமல் மக்கர் செய்தது. யாழினி, என்னாச்சு? வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேதா? எங்கே கொஞ்சம் தள்ளு, நான் பாக்குறேன். கேட்டுக்கொண்டே எதிரில் வந்தான் அந்த பாபு. பாபு வேறு யாரும் அல்ல, இவளுடைய ஃப்ரெண்ட், நிம்மியின் அண்ணன். இவள் படிக்கும் காலேஜில்தான் அவனும் படிக்கிறான். இவளை விட 2 வருடம் சீனியர். இல்ல பரவாயில்ல, நானே ஸ்டார்ட் பண்ணி பாக்குறேன் என்று இவள் தயங்க அதை அவன் காதில் வாங்கிக் கொள்ளாமல் பைக்கை தன் பக்கம் நகர்த்தி ஸ்டார்ட் பண்ணினான். பைக் யார் பேச்சையும் கேட்காமல் அமைதி காக்க, ஏதோ ப்ராப்ளம்னு நினைக்கிறேன், பக்கத்துல தான் மெக்கானிக் செட் இருக்கு, இங்கே நில்லு, நான் போய் சரி பண்ணிக்கிட்டு வரேன். இவளுடைய பதிலை எதிர்பார்க்காமல் விறுவிறுவென்று தள்ளிக்கொண்டு போனான் அவன். பாபு கொஞ்சம் வலிசல் பார்ட்டிதான். ஆனால் யாருக்காவது பிரச்சனை என்றால் உடனே உதவி செய்யக்கூடியவன். இது மாதிரியான சமயங்களில் நமக்கென்ன என்று போகாமல் வலிய வந்து உதவி செய்யக்கூடிய நல்ல மனசு யாருக்கு வரும்? இவளை அதிக நேரம் யோசிக்க விடாமல் சிந்தையை கலைத்தது
பாபுவின் குரல். யாழினி, புது பேட்டரி மாத்தணுமா? வண்டி நாளைக்கு தான் ரெடி பண்ண முடியும்னு மெக்கானிக் சொல்றாரு. நான் எப்படி வீட்டுக்கு போறது? அப்பாவுக்காவது போன் பண்றேன் என்றவள் தன் மொபைலை கையில் எடுத்தாள். ஏய், எதுக்கு அங்கிள் தொந்தரவு பண்ற? நான் கூட்டிட்டு போறேன், என் கூட வா. வேறு வழியின்றி அவனுடைய பைக்கில் ஏறி அமர்ந்தாள். அத்தியாயம் 6. யாழினிக்கு பாபுவுடன் வண்டியில் செல்வது கொஞ்சம் உறுத்தலாகத்தான் இருந்தது. ஒரு ஆணும் பெண்ணும் அருகருகே அமர்வது இந்த காலத்தில் பெரிய விஷயம் இல்லைதான். அதிலும் சிறு வயதிலிருந்தே நன்றாக பழகிய பாபுவோடு ஒன்றாக செல்வதில் தவறு ஒன்றுமில்லைதான். ஆனாலும் யாழினிக்கு மனதில் உறுத்தியது. எங்காவது யாராவது பார்த்துவிட்டு தப்பாக அப்பாவிடம் சொல்ல நேர்ந்தால் அதை அவர் எப்படி எடுத்துக்கொள்வார் என்று தெரியவில்லையே. இதுவரை அவர் மகளை கண்டித்ததோ தவறாக ஒரு வார்த்தை பேசியதோ இல்லை. அத்தோடு பாபுவோடு மிகவும் நெருக்கமாக அமர்ந்திருப்பது போன்ற ஒரு பிரம்மை இவளுக்கு. அதற்கு காரணம் அந்த பைக்கின் அமைப்பே அப்படித்தான் போலும். பைக் ஓட்டுபவர் அமரும் இடம் தாழ்ந்தும் பின் சீட்டு சற்று உயர்ந்தும் இருந்ததால் பின்னால் உட்கார்ந்திருப்பவர்கள் ஓட்டுபவரை உரசியபடிதான் அமர வேண்டிய ஒரு கட்டாயம். என்ன செய்வது? பைக்கில் ஏறிவிட்டோம். பாதியில் இறங்கினால் நன்றாக இருக்காது. இன்னும் கொஞ்ச தூரம் தானே என பல்லை கடித்துக் கொண்டு அமர்ந்திருக்க வேண்டியதுதான். முடிந்த அளவுக்கு பின்புறம் தள்ளியே அமர்ந்திருந்தாள். ஆனால் தற்செயலோ அல்லது வேண்டுமென்றேதான் ஓட்டினானோ என்னமோ, மெதுவாக போனவன் திடீரென்று வேகம் எடுக்க ஒரு அலறலோடு பாபுவின் தோள்களை இறுக பற்றினாள். இவளுடைய அலறலும் பயமும் அவனுக்கு எப்படி தோன்றியதோ தெரியவில்லை. பைக்கின் வேகத்தை அதிகப்படுத்தினான். பாபு, மெதுவா போங்க, எனக்கு பயமா இருக்கு என்று இவள் அலறலை அவன் காது கொடுத்து கேட்கவில்லை. வேகத்தை மீண்டும் அதிகப்படுத்தினான். பயத்தின் காரணமாக யாழினி தன் கண்களை இறுக மூடிக்கொண்டாள். கைகள் அவன் உடலை பின்னி கிடந்தன. சற்று நேரத்தில் கிரீச் என்ற சத்தத்தோடு வண்டி நிற்கவும் பயத்தோடு மெல்ல கண்களை திறந்தாள். எதிரில் பைக்கை மறித்தபடி முத்துக்குமார் நின்றிருந்தான். ஹலோ, வீட்ல சொல்லிட்டு வந்துட்டியா? இந்த ஸ்பீடுல ஓட்டுற? அதுவும் பின்னாடி ஒரு பொண்ணு உட்கார்ந்திருக்காளேங்கிற அறிவில்லாம? முத்துக்குமாரின் மிடுக்கான தோற்றமும் அவன் அணிந்திருந்த உடையும் பாபுவை கலக்கமடைய வைத்திருக்க வேண்டும். பேந்த பேந்த விழித்தான். ஒரு சில நிமிடங்களில் தன்னை சுதாரித்துக் கொண்ட பாபு பைக்கை விட்டு கீழே இறங்கினான். சாரி சார், ஏதோ ஒரு ஆர்வத்துல ஸ்பீடா ஓட்டிட்டேன். இனி அப்படி பண்ண மாட்டேன் சார். பாபு கெஞ்சிக் கொண்டிருக்க பாபுவை தவிர்த்தவனின் பார்வை யாழினியின் மேல் படிந்தது. யாழினி, நீ எப்படி இவனோட வண்டியில தானே வந்த? உன் வண்டி எங்க? அது அது விவரத்தை சொல்லி முடித்துவிட்டு மூச்சு வாங்கினாள். பெரிய குற்றவாளியை விசாரிப்பது போல் விசாரிக்கிறானே என்றது இவள் மனம். அது மட்டும் அல்லாது பேச்சுக்கு பேச்சு வாங்க போங்கவென்று அழைத்தவன் இப்போது திடீரென்று ஒருமையில் அழைப்பது சற்று கோபத்தை உண்டாக்கியது. யாழினி, வா, வந்து வண்டியில ஏறு, வீட்ல கொண்டு வந்து விடுற என்றான் கடுமை தோய்ந்த குரலில். இவள் தயக்கத்தோடு அவனை பார்க்க, அவன் கூட போக துணிஞ்சவளுக்கு என் கூட வர என்ன தயக்கம் என்று கேட்பது போல் இருந்தது அவன் பார்வை. பாபுவோடு போனால் 1-2 கண்கள்தான் சந்தேக பார்வையோடு நோக்கும். அதை விட்டு இவனோடு போனால் ஒட்டுமொத்த ஊரும் சந்தேகத்தோடு பார்க்காதா? யாழினியின் மனம் தவித்தது. செய்வதறியாமல் தர்ம சங்கடத்தோடு அவனை ஏறிட்டாள். பாபுவுக்கு என்ன தோன்றியதோ முத்துக்குமாரின் அருகில் வந்து, சார், நான் கிளம்பட்டா என தயக்கத்தோடு கேட்டான். இன்னொரு முறை இப்படி வேகமா வண்டி ஓட்டுனேனா உள்ள தள்ளிடுவேன், ஜாக்கிரத என்று மிரட்டினான். இனி அப்படி ஓட்ட மாட்டேன் சார், 40-50க்கு மேல போகவே மாட்டேன் சார் என்று உறுதியளித்துவிட்டு யாழினி பக்கம் திரும்பி, நாளைக்கு சந்திக்கலாம், பை யாழினி என்று சொல்லிவிட்டு அருகில் நின்ற பைக்கை ஸ்டார்ட் பண்ணி கிளம்பினான். மிகவும் ஸ்லோவாக ஓட்டிச் சென்ற பாபுவை பார்த்த யாழினி ஆத்திரத்தோடு இவன் பக்கம் திரும்பினாள். பாபு அப்படி என்ன தப்பு செஞ்சிட்டாருன்னு அவரை இந்த மிரட்டுறீங்க? அப்படியே அதிக வேகத்தோட ஓட்டுனாலும் ஃபைன் போடுங்க. குற்றவாளிய மிரட்டுறது போல மிரட்டுறீங்க என்று கோபமாக கேட்டாள். என்ன யாழினி, பாட்டிய பார்க்க போறதா உன் வீட்ல போய் சொல்லிட்டு உன் பாய் ஃப்ரெண்டோட ஊர் சுத்திக்கிட்டு இருக்கியே, இத உன் அப்பா கிட்ட சொல்லட்டா? அதிர்ந்த முகத்தோடு அவனை ஏறிட்டாள். இப்படி கீழ்த்தரமாக அவன் பேசக்கூடும் என்று அவள் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. அப்படியே இவள் சுற்றினாலும் அதை கேட்க இவனுக்கென்ன உரிமை இருக்கிறது?
என்று நினைத்ததை வெளிப்படுத்தினாள். அது என்னோட விருப்பங்க. நீங்க எப்படி அதை கேட்கலாம்? நான் யார் கூட வேணும்னாலும் ஊர் சுத்துவேன். அது ஏன் இஷ்டம். நீங்க ஒன்னும் சொல்ல தேவையில்ல என்று கோபத்தோடு கடுகடுத்து விட்டு முகத்தை திருப்பினாள். அவன் முகத்தை உடைத்து விட்டோம் என்கிற நிம்மதி. ஆனாலும் சற்று நேரம் கூட அந்த நிம்மதி நிலைக்கவில்லை. யாழினியின் வளர்ப்பில் பண்பு இருந்தது. பெரியவர்களிடம் மட்டு மரியாதை இருந்தது. கோபப்பட்டாலும் அதில் ஒரு நியாயமும் நிதானமும் இருக்க வேண்டும் என்பார் அப்பா. அப்படி வளர்ந்தவளை ஊர் சுற்றுவதாக இவன் எப்படி சொல்லலாம்? அதுவும் என் பைக்ல ஏறு, வீட்ல விட்டுற என்று வேறு கட்டாயப்படுத்துகிறானே. இப்பவே இப்படியெல்லாம் பேசுகிறவன் ஒருவேளை நாளை இவனோடு மனவாழ்க்கை என்று ஒன்று அமைந்தால் இன்னும் எப்படியெல்லாம் பேசுவான்? இவனுடைய குணத்தை முழுவதுமாக தெரிந்து கொள்ளாமல் இவன் மேல் விருப்பம் கொண்டேனோ? அது எவ்வளவு பெரிய தப்பு. நல்ல வேளை இப்போதாவது அவனை பத்தி தெரிய வந்ததே. இனி அவனோட பேசுறதையோ பாட்டிய பார்க்க போறதையோ முழுவதுமா நிறுத்திட வேண்டியதுதான். முடிவுக்கு வந்தவளாக அவனை ஏறிட்டாள். இவள் பேசியதை கேட்டு அவன் கோபப்பட்டிருக்க வேண்டும். மாறாக அவன் முகத்தில் புன்னகை பரவி கிடந்தது. என்ன யாழினி, போகலாமா? நான் யாருங்கிறத பிறகு சொல்றேன், வந்து பைக்ல ஏறு என்றவன் பைக்கை அவள் ஏறுவதற்கு வசதியாக அருகில் வந்து நிறுத்தினான். யாழினிக்கு அவனுடைய செயல் எரிச்சலை மூட்டியது. கோபத்தோடு பதிலுரைத்தாள். நான் ஆட்டோல போய்க்கிறேன், உங்களோட வர எனக்கு விருப்பம் இல்ல. ஓ என்ற ஒற்றை வார்த்தையால் வியந்தவன் அவள் முகத்தருகே குனிந்து, கோபத்துல நீ ரொம்ப ரொம்ப அழகா இருக்க யாழினி. இந்த அழகான கோபத்தை நான் வாழ்நாள் முழுக்க ரசிக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு உன் சம்மதம் வேணும் யாழினி. அவனுடைய பேச்சில் குலைவு தெரிந்தது. வேறொரு சமயமாக இருந்திருந்தால் அதை ரசித்திருப்பாள், வெட்கப்பட்டு முகம் சிவந்திருப்பாள். ஏனென்றால் இவள் அவன் மேல் கொண்ட காதல் அப்படி. ஆனால் இப்போது ரசிப்புக்கு பதிலாக வெறுப்புதான் மண்டி கிடந்தது. இனிமேலும் இவனோடு பேசிக் கொண்டிருக்க இவளுக்கு விருப்பமில்லை. திரும்பி நடக்கத் தொடங்கினாள். யாழினியின் அலட்சிய போக்கை கண்டு புருவம் சுளித்தவன் ரோட்டின் மறுபுறம் சென்று கொண்டிருந்த ஆட்டோவை கைத்தட்டி அழைத்தான். இவளின் வீட்டு முகவரியை சொல்லி அதில் அவளை ஏற்றிவிட்டான். ஆட்டோ டிரைவர் பக்கம் திரும்பி, பத்திரமா கொண்டுட்டு போய் விட்டுடுப்பா என்றான். ஓகே சார், ஆர்சி புக் லைசன்ஸ் எல்லாம் கரெக்டா வச்சிருக்கேன் சார், இதோ பாருங்க. வேண்டாம் வேண்டாம், கிளம்பு என்று கூறியவன் யாழினி பக்கம் குனிந்து, அங்கிள் ஆன்டி கிட்ட சொல்லிடு என்று சொல்லிவிட்டு தன் புல்லட்டை ஸ்டார்ட் பண்ணினான். தேவையில்லாத பேச்சு என்று இவள் முகம் மாறினாலும் அது தனக்காக சொல்லப்பட்ட வார்த்தை இல்லை, தன்னை தப்பாக நினைத்துவிடக் கூடாது என்று ஆட்டோ டிரைவருக்காக சொல்லப்பட்ட வார்த்தைதான் என்பது இவளுக்கு புரியாமல் இல்லை. ஆனாலும் எப்படியோ போகட்டும் என்று விட்டு விடாமல் இவள் வீட்டை அடைந்த மறு நிமிடமே அவனிடமிருந்து போன் வந்தது. என்னங்க என்று சிறு சலிப்போடு தொடங்கியவளுக்கு அவனுடைய அக்கறை இவளுடைய கோபத்தை சற்று தணிக்கத்தான் செய்தது. வீட்டுக்கு வந்துட்டேன், போதுமா? இனி அடிக்கடி போன் பண்ணாதீங்க, எக்ஸாமுக்கு படிக்கணும் என்று போனை கட் பண்ணினாள். இவனுக்கு வேற வேலையே இல்லையா? எப்ப பார்த்தாலும் இவ எங்க போறா என்ன பண்றான்னு கவனிக்கிறது தான் வேலையா என்று எண்ணியபடி படிக்கலாம் என்று புக்கை எடுத்து வைத்துவிட்டு அமர்ந்தாள். போன் மீண்டும் ரிங்கானது. ச்சே என்று சலிப்போடு போனை எடுத்து பார்த்தவளுக்கு அது தன் தோழி நிம்மியிடமிருந்து வந்திருந்தது. போனை ஆன் பண்ணி, ஹலோ சொல்லுடி நிம்மி. நான் நிம்மி இல்ல, பாபு என்ற ரகசிய குரலில் பேசினான் நிம்மியின் அண்ணன் பாபு. அந்த முத்துக்குமாருக்கு பயந்துட்டு இவளை பாதிலே விட்டுட்டு வந்தவன் தானே? ஐம் வெரி சாரி. எல்லாம் அந்த போலீஸ்காரனால வந்ததுதான். இல்லனா வீடு வர வந்திருப்பேன். உன்னை விட்டுட்டு வந்ததை நினைச்சா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனாலதான் நிம்மி செல்லுல இருந்து உனக்கு கால் பண்ணினேன். பத்திரமா வீட்டுக்கு வந்துட்டியா? ஹலோ, என்ன யாழினி, என் மேல கோபமா? சரியா பேச மாட்ற? அதெல்லாம் ஒன்னும் இல்ல. உன் வண்டிய சரி பண்ணி நானே எடுத்துட்டு வந்து தரேன் யாழினி. அதுக்காக நீ அங்க போய் அலைய வேண்டாம், சரியா? இல்ல, நாளைக்கு நானே போய் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம்? என்ன யாழினி அப்படி சொல்லிட்ட? உனக்காக இது கூட நான் செய்ய மாட்டேனா? இல்ல, திரும்பவும் அந்த போலீஸ்காரரை பார்த்தா வண்டிய பாதிலேயே விட்டுட்டு போயிடக்கூடாது இல்ல, அதனாலதான் சொல்றேன். பாத்தியா, கலாய்க்கிற பாத்தியா? அந்த ஆளுக்கெல்லாம் பயப்படணுங்கிற அவசியம் எனக்கு ஒன்னும் இல்ல. பைக்க வேகமா ஓட்டுனது ஏன் தப்புங்கறதாலதான் கொஞ்சம் பயந்த மாதிரி நடிச்சேன், அவ்வளோதான். அதுக்காக என்ன ஒரே அடியா பயந்தாங்களேன்னு நினைச்சிட்ட பாத்தியா? அப்படின்னு நான் சொல்லல. ஓகே, நாளைக்கு என் பைக்க வாங்கிட்டு எனக்கு கால் பண்ணுங்க.
நீங்க எந்த இடத்துக்கு வரணும்னு நான் சொல்றேன், அங்க வந்து நான் வாங்கிக்கிறேன். இங்க வீட்டுக்கு தெரியாது, அதனாலதான் சொல்றேன். ஓகே யாழினி. அத்தியாயம் 7. பாபு சொன்ன இடத்திற்கு சற்று தாமதமாகவே கிளம்பிச் சென்றாள் யாழினி. ஏனென்றால் அவன் வர சொன்ன இடம் ஒரு ஹோட்டல். முன்னமே போய் வெகுநேரம் காத்திருப்பதில் இவளுக்கு விருப்பமில்லை. பாபு என்னதான் நட்போடு பழகினாலும் யாராவது உறவுக்காரர்கள் கண்ணில் பட்டு விட்டால் கண்ணுக்காது மூக்கு வச்சு பேசிட மாட்டாங்களா? பாபுவுடைய அப்பாவும் இவளுடைய அப்பாவும் ஒரே தொழில் செய்பவர்கள்தான். என்னதான் இருந்தாலும் தொழில் வேறு, வாழ்க்கை வேறு அல்லவா? யாழினி ஆட்டோவை விட்டு இறங்கும் போது பாபு எதிர்பட்டான். வா யாழினி, உனக்காக 1/2 மணி நேரமா காத்திருக்க என்றான். ஓ சாரி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பரவாயில்ல, வா ஒரு கப் காஃபி சாப்பிடலாம். வேண்டாம் என்று இவள் மறுத்து கொண்டிருக்கும் போதே தூரத்தில் புல்லட்டில் முத்துக்குமார் வருவது தெரிந்ததும், சரி வாங்க காஃபி குடிச்சிட்டே கிளம்புறேன் சொல்லியபடி பாபுவோடு இணைந்து நடந்து ஹோட்டலின் உள்ளே சென்றாள். இவ்வளவு உதவி செய்த பாபுவோடு ஒரு கப் காஃபி குடித்தால் என்ன என்றது இவள் மனம். காஃபி மட்டும் போதுமா? டிஃபன் ஏதாவது சொல்லட்டுமா? உங்களுக்கும் சேர்த்து சொல்லுங்க. பாபுவுக்கு வாயெல்லாம் பல்லானது. தேங்க்ஸ் யாழினி என்றவன் எதையோ ஆர்டர் பண்ணினான். இவளுடைய கண்கள் முத்துக்குமாரை தேடியபடி இருந்தன. சற்று நேரத்தில் ஆர்டர் பண்ணின உணவு வர, சாப்பிடு யாழினி, வேற எதுனா வேணும்னா சொல்லு, ஆர்டர் பண்ற என்றான். வேணாம், இதுவே போதும் என்றவளின் பார்வை வாசல் பக்கம் நிலைத்திருந்தது. இவளின் எதிர்பார்ப்பு வீணாகவில்லை. மிடுக்கான காக்கி உடையில் கம்பீரமாக உள்ளே நுழைந்தான் முத்துக்குமரன். அவனுடைய பார்வை இவளை தவிர்த்து வேறு யாரையோ தேடியது. அந்த ஹோட்டல் முழுவதும் பார்வையால் அலசினான். அப்படி யார தேடுறான் என்று இவள் குழம்பிக் கொண்டிருக்க, எதிரில் அமர்ந்திருந்த பாபு கண்களில் பயத்தோடு நெளிந்து கொண்டிருந்தான். ஹோட்டல் மேனேஜர் ஓடி வந்து முத்துக்குமாரிடம் எதையோ கேட்டார். அவன் அவருக்கு பதில் கூறிக்கொண்டே ஹேண்ட் வாஷ் பண்ணும் இடத்தை நோக்கி சென்றான். யாழினிக்கு புரிந்துவிட்டது. அதாவது முத்துக்குமார் நம்மை தேடி வரவில்லை, குற்றவாளி யாரையோ தேடி வந்திருக்கிறான் என்று. டாய்லெட் பக்கம் இருந்து ஒரு இளைஞனை சட்டையை பிடித்து இழுத்து கொண்டு வந்தான். ராஸ்கல், எவ்ளோ துமிர் இருந்தா பட்ட பகல்ல பொண்ணோட கழுத்துல இருந்து செயினை அறுத்துட்டு வருவ? சார் சார், அடிக்காதீங்க சார் அலறியபடி அவன் செல்ல, ஒரு கையால் அவன் சட்டையை பிடித்தவன் மறு கையால் அவனை அடித்துக்கொண்டே இழுத்து போனான். தப்பித் தவறி கூட முத்துக்குமாரின் பார்வை இவள் பக்கம் திரும்பவே இல்லை. சோகத்தோடு பார்வையை திருப்பியவள் பாபுவின் பார்வை தன்மேல் படிந்திருப்பதை அப்போதுதான் கவனித்தாள். என்ன யாழினி? ஒன்னும் இல்ல. அவர் உனக்கு சொந்தக்காரா? ஆமா, நெருங்கிய சொந்தம். ஒன்னு மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோ யாழினி, நாம விரும்புறவங்களை விட நம்மள விரும்புறவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டா வாழ்க்கை நல்லா இருக்கும். ஓ, நல்லா தத்துவமெல்லாம் பேசுறீங்க என்று இதழ் அசைத்து புன்னகையை வீசினாள். அவளின் சிரிப்பை ரசிக்கும் மனநிலையில் அவன் இல்லை. மாறாக அவள் மேல் அவனுக்கு கோபம்தான் அதிகரித்தது. என்ன இவ என் மனச கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டாளே. இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு வேலை மெனக்கிட்டு இவ பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கேனே, இத கூட புரிஞ்சுக்க முடியலன்னா என்ன பொண்ணு இவ? ஓகேன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா உடனே அப்பா அம்மா கிட்ட சொல்லி நிச்சயத்தை பண்ணிடலாமே. இன்னைக்கு 1-2 பேசி முடிவு தெரிஞ்சுக்காம இவளை விட போறதில்ல. எங்கேயாவது பார்க்கு பக்கமா கூட்டிட்டு போய் ஓப்பனா கேட்டுட வேண்டியதுதான் என்ற முடிவோடு சாப்பிட்டு முடித்துவிட்டு எழுந்தான். இருவரும் வெளியில் வந்து அவரவரின் பைக்கில் ஏறி ஸ்டார்ட் பண்ணினார்கள். யாழினி, என் வீட்டுக்கு வந்துட்டு போயே, நிம்மி உன்னை பார்த்தா சந்தோஷப்படுவாள்ல? ஆமா, அதுவும் சரிதான். இவ்ளோ தூரம் வந்துட்டோமே, போற வழிதானே, நிம்மிய பார்த்துட்டே போகலாம் என்றது இவள் மனம். ஓகே போகலாம் என்றாள். பாபுவோட பிளான் வெற்றியடைந்தது. ஏனென்றால் அவன் வீட்டில் யாருமே இல்லை. அப்பா கடைக்கு போயிருந்தார். அம்மாவும் தங்கையும் உறவினர் ஒருவருடைய வீட்டிற்கு போயிருந்தன. வேலைக்காரியும் கூட இன்று லீவு. தன் வீட்டிற்கு யாழினியை அழைத்துச் சென்றான். வீட்டின் கேட்டை திறந்தவுடன் பாய்ந்து வந்தது டாபர்மேன். ஒரு நிமிஷம், நாய கட்டி போட்டுட்டு வரேன். சற்று நேரத்தில் இவளை உள்ளே அழைத்து சென்றான். நிம்மி இல்லையா? ஆளையே காணோம் என்றாள். வீட்ல யாருமே இல்ல யாழினி, தனிமையில உன்கிட்ட உன்ன சொல்லணும், அதுக்காக தான் அழைச்சிட்டு வந்தேன். அவனுடைய பேச்சில் முரண்பாடு தெரிந்தது. எதுவும் சொல்ல வேண்டாம், நான் கிளம்புறேன்.
கோபத்தோடு வெளியில் செல்ல முயன்றாள். ஒரு நிமிடம் தாமதித்தவன் தாவி அவள் கரங்களை பற்றி இழுத்து அணைக்க முயன்றான். இவளுக்கு அவ்வளவு பலம் எங்கிருந்துதான் வந்ததோ? ஒரே தள்ளாக அவனை தள்ளி விட்டு கதவை திறந்து கொண்டு வெளியில் ஓடி வந்தாள். கட்டி கிடந்த நாய் சங்கிலியை அறுத்துக்கொண்டு இவளை துரத்தி கொண்டு வந்தது. ஒருவேளை அதை கட்டாமலே கூட விட்டிருக்கலாம். ஓடிக்கொண்டே பின்பக்கம் திரும்பியவள் அதிர்ந்தாள். பாபுவும் இவளை நோக்கி ஓடி வருவதை உணர்ந்தாள். முன்பக்க கேட்டை தவிர்த்துவிட்டு பின்பக்கமாக ஓடினாள். அங்கே சாத்தி வைக்கப்பட்டிருந்த ஏணி இவள் கண்ணில் பட மடமடவென்று அதன் மேல் ஏறி காம்பவுண்ட் சுவற்றிலிருந்து மரக்கிளையை பற்றியபடியே கீழே குதித்தாள். குதித்தவள் தரையில் விழுவதற்கு முன் 2 கரங்கள் தாவி பிடித்தது. அது பாபுவோட கரங்களாக இருக்கலாம் என்ற வெறுப்பில் திமிரியவளை, யாழினி, நான் முத்துக்குமார், அமைதியாயிரு. அந்த குரலுக்கு கட்டுப்பட்டு கண்களை மூடி தோய்ந்து கிடந்தாள். மெல்ல அவளை கீழே இறக்கிவிட்டவன், இவனையெல்லாம் நல்லவன்னு நம்பிக்கிட்டு இருக்க? மூஞ்ச பார்த்தாலே தெரியல, சரியான பொம்பளை பொறுக்கி. தெரிஞ்சுதானே ஃபாலோ பண்ணுன. முன்பக்கமா கான்ஸ்டபிள நிறுத்திட்டு நான் பின்பக்கமா வெயிட் பண்ண. நான் நினைச்ச மாதிரி தான் நடந்தது. ராஸ்கல், கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் போய் அவனை என்ன ஏதுன்னு பாத்துட்டு வரேன் என்று தலையசைத்தவளின் முகத்தை விரலால் உயர்த்தினான். அந்த நேரம், அந்த நிமிடம் மனதை அவனிடம் முழுமையாக இழந்தாள் என்பதுதான் உண்மை. அவனுடைய கரங்களில் தவழ்ந்த தருணம் திரும்ப கிடைக்காதா என்று ஏங்கினாள். அவனுடைய மார்பில் முகம் புதைத்து கண்கள் மூடி மெய்மறந்து கிடக்க வேண்டும் என்று தோன்றிய மனதை கடிவாளமிட்டு அடக்கியவள் அவனுடைய காதல் தோய்ந்த பார்வைக்குள் சிக்கி வெட்கி தலை குனிந்தாள். போச்சு, இப்படியெல்லாம் பண்ணினா எனக்கு வேலையே ஓட மாட்டேங்குது யாழினி என்றவன் அவளின் சிவந்த முகத்தை மேலும் சிவக்கடித்துவிட்டு அகன்றான். அன்று கண்டிப்பாக பாபுவுக்கு தர்ம அடி கிடைத்திருக்கும். உள்ளே போன முத்துக்குமார் 1/4 மணி நேரத்திற்கு பிறகு வெளியில் வந்தான். என்னாச்சு என்று இவள் எதுவும் கேட்டுக்கொள்ளவில்லை. அமைதியாக காத்திருந்தவளிடம் அவளுடைய கீயை கேட்டு வாங்கிக் கொண்டு வண்டியை எடுத்து வந்து நிறுத்தினான். வீட்டுக்கு கிளம்பு, நாளைக்கு மீட் பண்ணலாம். ஓகே, பாய் என்று கையசைத்து பிரியா விடை பெற்றவளுக்கு வானத்தில் பறப்பது போன்ற ஒரு உணர்வு தோன்றியது. கெட்டதிலும் ஒரு நல்லது என்பார்களே, அதுதானோ இது? ச்சே, இந்த பாபுவுக்கு ஏன் இப்படி ஒரு கீழ்த்தரமான சிந்தனை வந்தது? இது இவளோட அப்பாவுக்கோ அவனுடைய அப்பாவுக்கோ தெரிஞ்சா 2 குடும்பத்துக்கும் இடையில பிளவு ஏற்படாதா? இந்த அறிவு கூட இல்லாம இவகிட்ட இப்படி நடந்துகிட்டானே. இத நிம்மிக்கிட்ட சொல்லி பாபுவ கண்டிக்க சொல்லணும். நாளைக்கு பின்னால அவனுடைய குணம் மிகவும் மோசமா கூட மாறலாம். இத முளையிலேயே கிள்ளி எறியறது நல்லது என்று பலதும் எண்ணியவளுக்கு தூக்கம் இல்லாமலே கழிந்தது அந்த இரவு. மறுநாள் விடிந்ததும் விடியாததும் போல் வெளிச்சமின்றி கருமேகங்கள் அப்பி கிடக்க தூக்கம் கலைந்து எழுந்து முகம் கழுவிக்கொண்டு ஹாலுக்கு வந்தாள். அங்கே பெரும் அதிர்ச்சி. இவள் அப்பாவும் பாபுவுடைய அப்பா சுந்தரேசனும் பேசிக் கொண்டிருந்தார்கள். இவளை பார்த்தவுடன் முகம் மலர்ந்தார் சுந்தரேசன். வாமா யாழினி, பாபு எல்லாத்தையும் சொன்னான்மா. இத்தனை நாளும் உங்க விஷயம் தெரியாது. நேத்து அவன் சொல்லிதான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன். அதான் உங்க அப்பாவை நேர்ல பார்த்து பேசிட்டு போகலான்னு வந்தேன் என்றவர் விஸ்வநாதன் பக்கம் திரும்பி, நிச்சயம் பண்ணிட்டு கல்யாணத்தை தள்ளி போட்டுடலாம், படிப்பு முடிஞ்சப்புறம் வச்சுக்கலாம் என்றார். யாழினிக்கு தலை சுற்றியது. பாவி ராஸ்கல், உல்டாவா சொல்லி வச்சிருக்கானே என்று பாபு மேல் கோபமாக வந்தது. சுந்தரேசன் கிளம்பும் வரை அமைதி காத்தவள் அவரை அனுப்பிவிட்டு உள்ளே வந்த விஸ்வநாதன், உன்னோட விருப்பம் என்னம்மா? அவரு சொல்றதுல எனக்கு நம்பிக்கை இல்ல, அதான் உன்னை கேக்குறேன். அடுத்த நிமிடம் அப்பாவின் தோள்களை கட்டிக்கொண்டு குலுங்கினாள். தேங்க்ஸ் பா, நான் உங்க பொண்ணுப்பா, உங்களை மீறி எந்த முடிவும் எடுக்க மாட்டேன் என்றவள் நேற்று பாபுவுடன் அவன் வீட்டிற்கு போன விஷயத்தையும் அவன் நடந்து கொண்ட முறையையும் அவனிடமிருந்து தப்பித்து வந்ததையும் கூறினாள். முத்துக்குமார் தனக்கு உதவியதை அழுத்தமாக கூறினாள். அவரு அடிச்ச அடியில பாபு திருந்தி இருப்பான்னு நினைச்சேன்பா, ஆனா அவ இன்னும் திருந்தவே இல்லப்பா. கண்கலங்கிய மகளை அமைதிப்படுத்திவிட்டு ஆவேசத்தோடு வெளியில் கிளம்பினார் விஸ்வநாதன். என்னங்க, வேண்டாம், இது நம்ம பொண்ணு விஷயம். நம்ம 2 குடும்பத்துக்கும் தெரிஞ்சத ஊரு ஃபுல்லா தெரிய வச்சிடாதீங்க. கணவனின் கையை பிடித்து கெஞ்சினாள் கனகவல்லி. வேண்டாம்பா, இதை இதோட விட்டுடுங்க என்றாள் யாழினி. 2 பெண்களையும் மீற முடியாமல் தயங்கி நின்றார் விஸ்வநாதன். அத்தியாயம் 8. காதல் என்பது ஒரு ஆழமான பாச உணர்வாகும். அது
ஒருவர் மற்றவர் மேல் மிகவும் நெருக்கமாக இருக்க ஊக்குவிக்கும். எவ்வளவு தடைகள் வந்தாலும் தகர்த்தெறிந்துவிட்டு காதலர்கள் இணைகிறார்களே, அதுபோன்ற தருணம் மிகவும் இனிமை நிறைந்தது. காதலை வெளிப்படுத்துவதில் கூட பல விதங்கள் உண்டு. பார்த்த மறுகணமே தன்னை இழந்து தன் மனதில் உள்ளதை வெளிப்படுத்தி விடுவது. பல நாள் பார்த்து பழகியும் கூட தன் மனதில் உள்ளதை வெளிப்படுத்தாமல் பூட்டி வைத்து வேறு யார் மூலியமாவது வெளிப்படுவது அல்லது வெளிப்படுத்துவது. சில பேர் நண்பர்களாக பழகினோம், பிறகு காதலர்களாக ஆனோம் என்பார்கள். என்ன பொறுத்தவரை நண்பர்கள் இறுதி வரை நண்பர்கள்தான். நட்பு என்றுமே காதலாக மாறவே மாறாது. அப்படி மாறுகிறது என்றால் அது உண்மையான நட்பின் ஆரம்பமே அல்ல. அது நட்பு சாயம் பூசப்பட்ட காதல். ஆனால் யாழினியின் காதல் அப்படி இல்லை. அண்ணலும் நோக்கினாள், அவளும் நோக்கினாள் என்பதற்கிணங்க உண்டான காதல். கண்டதும் காதல் என்று கூட சொல்லலாம். இருவரின் நிலையும் அப்படித்தான். ஒருவர் மேல் ஒருவர் உண்மையான ஆழமான காதலை கொண்டிருந்தார்கள் என்பதுதான் உண்மை. தடைகள் இல்லாவிட்டாலும் தங்கள் காதலை பகிர்ந்து கொள்வதில் இருவருக்குள்ளும் சிறு தயக்கம். இந்த நிலையில்தான் பாபுவுடைய பிரச்சனை தேடி வந்தது யாழினிக்கு. இனியும் அமைதியாக இருந்தால் நன்றாக இருக்காது என்ற நிலையில் தன் மனதில் உள்ள காதலை வெளிப்படுத்தினான் முத்துக்குமார். கிடைக்காதா என்று ஆவலோடு காத்திருந்தவளுக்கு பூத்து குலுங்கி மடியில் மனதில் சரிந்தது அவனுடைய இனிப்பான அந்த வார்த்தைகள். இருவரின் மனமும் தடுமாற்றத்தில்தான் இருந்தது. ஆனாலும் தங்களுக்குள் அணை போட்டு அடக்கி ஆண்டார்கள். காரணம், கிணற்று தண்ணீரை ஆற்று வெள்ளமா கொண்டுட்டு போக போகுது என்ற காத்திருப்பிற்குரிய மனநிலைதான். இப்போதைக்கு உன் அப்பா அம்மா கிட்ட நம்ம காதல பத்தி எதுவும் சொல்ல வேண்டாம் என்று தடுத்ததும் அவன்தான். தன்னோட மக காதல் அப்படி இப்படின்னு எந்த நிலையிலையும் தடுமாற மாட்டா, தான் கை நீட்டுற மாப்பிள்ளைக்கு தான் கழுத்த நீட்டுவான்னு உன் மேல அவரு பெரும் நம்பிக்கை வச்சிருக்காரு. இந்த நிலையில நீயா எதையாவது சொல்ல போய் அவரோட மனநிலைய மாத்திடாத. கொஞ்ச நாள் போகட்டும், என் பாட்டி மூலமா பேசி உங்க வீட்டார்கிட்ட சம்மதத்தை வாங்கி நம்ம திருமணத்தை நடத்திடலாம் என்றான். தலையசைத்து அவன் பேச்சுக்கு உடன்பட்டாள். அதன் பிறகு வாய்த்த போதெல்லாம் நேரில் சந்திப்பும் நீண்ட நேர உரையாடலுமாய் நாட்களோடு கனிந்த காதல் இணைந்தே பயணப்பட்டன. எங்காவது இவளை சந்திக்க நேர்ந்தால் அதை தற்செயலான சந்திப்பாய் உருவாக்கினான். சில இடங்களில் யதார்த்தங்கள் தானே உண்மைகளாய் உருப்பெறுகிறது. தப்பித் தவறி கூட இரு வீட்டாருக்கும் இவர்களை பற்றின எந்த ஐயமும் எழாமல் பார்த்து கொண்டார்கள். யாழினியோடு தனிமையில் இருக்கும் தருணங்களில் தப்பித் தவறி கூட அவளை சீண்டுவதையோ எல்லை மீறுதல்களையோ முழுமையாக தவிர்த்தான் முத்துக்குமார். அவனிடம் இவள் நெருக்கத்தை விரும்பினாள். விலகி இருப்பதுதான் இருவருக்கும் நல்லது என்றான் அவன். அவனுடைய விலகலும் கட்டுப்பாடும் மனதிடமும் இவளுக்கு அவனிடம் பெரும் ஈர்ப்பையே உண்டாக்கியது. நாட்கள் நகர்ந்தன. இறுதித் தேர்வு முடிந்து கல்லூரியை விட்டு வெளியில் வந்தாள். மேல படிக்கிறன்ற பேர் வழின்னு எதையாவது செஞ்சு வைக்காத. இனியும் என்ன கண்ட்ரோல் பண்ண முடியாது. இந்த வருஷ இறுதிக்குள்ள நம்மளோட திருமணம் நடந்தே தீரணும் என்றான். வெட்கத்தோடு தலையசைத்தாலும் இவளுக்குள் ஒரு பயம் இருக்கத்தான் செய்தது. ஜாதகம் அது இதுன்னு ஏதாவது ஒண்ணு பொருந்தாம போயிட்டா என்ன செய்யறது என்ற பயம்தான் அது. எல்லாமே நல்லபடியாக நடக்க வேண்டும், கடவுளிடம் வேண்டிக் கொண்டாள். திடீரென்று ஒரு நாள் பாட்டியோட வந்து பேசட்டுமா என்றான். என்ன திடீர்னு என்று கேட்டவளுக்கு, இரவெல்லாம் தூக்கம் இல்ல, கனவுல யாழினி வந்து கட்டி அணைக்கிறா என்றான். அவன் பேசிய அடுத்த நாள்தான், என் அம்மாக்கு உடம்பு சரியில்லை, ஊருக்கு போறேன், வீட்டுக்கு வா என்று இவளை அழைத்தது. இவள் மேலுள்ள ஆசையின் வெளிப்பாடுதான் அவன் அன்று நடந்து கொண்டது. அவன் அருகில் இருக்கும் போது கூட அதிகமாக இந்த மனம் அவனை தேடவில்லை. அவன் ஊருக்கு கிளம்பின பிறகு அவனை நினைக்காமல் ஒரு நிமிடம் கூட இவளால் இருக்க முடியவில்லை. சித்தியின் தங்கை திருமணத்திற்கு வலுக்கட்டாயமாக அழைத்து சென்றனர் பெற்றோர். போன இடத்திலே யாழினிக்கு பொருத்தமான வரன் என்று ஒரு பையனை அறிமுகப்படுத்தி வைத்தார் சித்தியின் அப்பா. அமெரிக்காவில் வேலை பார்க்கிறான், கை நிறைய சம்பளம் என்றார். அப்பாவின் முகம் மலர்ந்தது. ஜாதகம் பொருந்தி இருந்தால் பார்க்கலாம் என்றார். ஐயோ என்று கத்த வேண்டும் போல் இருந்தது. தனிமையில் வந்து முத்துக்குமாருக்கு கால் பண்ணி விஷயத்தை சொன்னாள். நெருப்புன்னா சுட போறதில்லை யாழினி, பொண்ணா இருந்தா 4 பேரு கேட்கதான் செய்வாங்க, அதுக்கெல்லாம் பயந்தா எப்படி?
நான் அடுத்த வாரம் வந்துடுவேன், நேர்ல பேசிக்கலாம். அது வரைக்கும் பொறுமையா இரு. மேற்கொண்டு அவள் பேசுவதை காதில் வாங்காமல் போனை கட் பண்ணினான். அவன் இந்த அளவுக்கு தைரியப்படுத்தும் போது நான் ஏன் பயப்படணும் என்று மனதை திடப்படுத்திக் கொண்டு மற்றவர்களோடு இணைந்து திருமண சடங்குகளில் கலந்து கொண்டாள். திருமணம் முடிந்து 2 நாளுக்கு பிறகுதான் அந்த ஊரை விட்டு கிளம்பினார்கள். வீட்டிற்கு வந்த மறு நிமிடம் கடையை திறக்க வேண்டும் என்று கிளம்பி விட்டார் விஸ்வநாதன். ஊர்ல இருந்து எடுத்துட்டு வந்த பிஞ்சு கத்திரிக்காயையும் பசுங்கொய்யாவையும் வள்ளி ஆச்சிக்கிட்ட கொடுத்துட்டு வா யாழினி என்றாள் கனகவல்லி. அப்புறமா போறேம்மா, இப்ப ரொம்ப டயர்டா இருக்குமா. இந்த கொய்யா சுகருக்கு ரொம்ப நல்லதுமா, போய் குடுத்துட்டு வாயே, பாட்டி சாப்பிடுவாங்கல்ல. விஜய் கிட்ட கொடுத்து அனுப்ப கூடாதா? அவ மேக்ஸ் போட்டுட்டு இருக்கான், படிக்கிற பிள்ளைய தொந்தரவு படுத்த வேணாம், நீ போயிட்டு வாடா. இந்நேரத்துக்கு முத்துக்குமார் மட்டும் இருந்திருந்தான்னா அடுத்த நிமிஷமே கிளம்பி இருக்க மாட்டேனா என்ன என்றது யாழினியின் மனம். விருப்பமில்லாமலேயே வள்ளி பாட்டி வீட்டுக்கு போனாள் யாழினி. நேற்றிலிருந்து முத்துக்குமாரின் போன் ஸ்விட்ச் ஆஃப் என்று வருகிறதே, அது வேறு இவளுக்கு பெரும் கவலையை உண்டாக்கியது. வீடு வெறுமனை சாத்தி இருந்தது. காலிங் பெல்லை அடித்தாள். வேலைக்காரம்மா வந்து கதவை திறந்து விட்டாள். ஆச்சி ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப் போயிருக்காங்க, இன்னும் செத்த நேரத்துல வந்துடுவாக, கொஞ்சம் வெயிட் பண்ணுமா, நான் மார்க்கெட் வர போயிட்டு வந்துடுறேன். சரி என்று சோபாவில் அமர்ந்தாள். சற்று நேரத்திலேயே கார் சத்தமும் அதைத் தொடர்ந்து காலடி சத்தமும் கேட்க பாட்டிதான் வந்துவிட்டார் என்று இவள் எழுந்து நிற்க கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தான் முத்துக்குமார். அந்த நேரத்தில் அவனை அவள் எதிர்பார்க்கவில்லை, அவனும் அவளை எதிர்பார்க்கவில்லை. இன்ப அதிர்ச்சி, காதல் மிகுதியில் பார்வை பின்னிக் கொண்டன. ஆவலோடு அருகில் வந்தவளை யாழினி என்ற காதலோடு தழுவினான். உன் ஞாபகமாவே இருக்குது, ஏண்டே என்னை இப்படி படுத்துற? காதில் கிசுகிசுத்தான். அவன் பிடி இறுகியது. இவள் உள் உணர்வு தடுத்தது. வேண்டாம், இது தப்பு என்றாள். இல்ல, தப்பில்ல, நீ என் மனைவி என்றவன் தன் 2 கரங்களால் ஏந்திக் கொண்டான். பிடிக்கவில்லை என்றால் தானே விலகுவதற்கும் வெறுப்பதற்கும். இவள்தான் அவன் மேல் உயிரையே வைத்திருக்கிறாளே. மனதும் உடலும் சங்கமித்த அந்த தருணங்களில் இருவரும் மகிழ்ச்சியின் எல்லையை தொட்டார்கள். கட்டுப்பாடு, கலாச்சாரம், பண்பாடு எல்லாமே காணல் நீராய் காணாமல் போனது. தப்பு பண்ணிட்டோம் என்று கலங்கியவளை அழகான தப்புன்னு சொல்லு யாழினி என்றான். நீங்க ஆண், எப்படி வேணும்னாலும் எடுத்துக்கலாம், ஆனா நான் பொண்ணு, திருமணத்துக்கு முன்னாடி இது மிகப்பெரிய தப்பு என்றாள். விரைவிலேயே கல்யாணத்தை முடிச்சுக்கிட்டா இந்த தப்ப சரி பண்ணிடலாம் என்றான். எப்ப பேச போறீங்க? இன்னைக்கு? அப்ப நான் கிளம்பட்டுமா? தேங்க்ஸ். எதுக்குங்க? சற்று தயங்கியவன் உன் அன்புக்காக என்றான். அர்த்தம் புரிந்தது. இவள் பெண்ணாயிற்றே. வெளிப்படையாக பேச முடியாமல் முகம் சிவந்தபடி வெளியில் வந்தாள். வீட்டிற்கு வந்தவள் யாரிடமும் பேச பிடிக்காமல் அறையை மூடிக்கொண்டு கண்மூடி கிடந்தாள். கடவுளே, இது எவ்ளோ பெரிய தப்பு! அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சா இவளை பத்தி என்ன நினைப்பாங்க? சற்று நேரம் அழுதாள். பிறகு குளித்து வேறு உடை மாற்றிக்கொண்டு ஹாலுக்கு வந்தாள். முத்துக்குமார் கால் பண்ணினான். ஈவினிங் நானும் பாட்டியும் உங்க வீட்டுக்கு வந்து உன்னை பொண்ணு கேட்க போறோம் என்றான். மகிழ்ச்சி மத்தாப்பாய் சிதறியது. மாலை சொன்ன நேரத்துக்கு சற்று முன்பே வந்து இறங்கினர் இருவரும். அப்பா அம்மாவுக்கு விஷயம் தெரிந்திருந்தது. இவர்களை வரவேற்க ஆவலோடு காத்திருந்தன. பாட்டி வெளிப்படையாக பேசினாள். இவங்க 2 பேருக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம், உறவு விட்டு போகாம இருக்கும் இல்லையா? அம்மா, நீங்க சொன்னா சரிதாம்மா என்றனர் அப்பா அம்மா இருவரும். அமெரிக்கா மாப்பிள்ளை யாரையோ பார்த்ததா கேள்விப்பட்டேனே. அவங்க கேட்டாங்க, நாங்க சம்மதிக்கல. என் பொண்ணு உங்க வீட்ல வாழ்ந்தானா, அதுதான் எனக்கு ரொம்ப பெருமை. அப்போ சட்டுப்புட்டுன்னு கல்யாண ஏற்பாட்ட கவனி. தம்பியோட அப்பா அம்மா எப்ப வருவாங்க? கனகவல்லி தயக்கத்தோடு கேட்டாள். வராம இருப்பாங்களா? இதோ போன போட்டு உடனே வரவழைக்கிறேன். ஆமா, யாழினி எதுவுமே பேச மாட்டாளே, உனக்கு சம்மதம் தானே யாழினி? அப்பா அம்மா விருப்பம்தான் ஏன் விருப்பம் என்றால் தலையை உயர்த்தாமலே. அப்படி சொன்னா எப்படி பாட்டி? பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு என்ன பார்த்து சொல்லுங்க பாட்டி என்றவனை பொய் கோபத்தோடு முறைத்துவிட்டு தன் அம்மாவின் தோளில் சாய்ந்து கொண்டாள். பிறகு சித்தப்பா குடும்பத்தாரையும் பாட்டி தாத்தாவையும் அழைத்து
திருமண விஷயமாக ஆலோசித்தார்கள். எந்த தேதியில் எங்கு வைக்கலாம் என்று முடிவு செய்தார்கள். 3 முகூர்த்த தேதியை முடிவு பண்ணி முத்துக்குமாரின் அப்பா அம்மாவிடம் கேட்ட பிறகு அதில் ஒரு தேதியை முடிவு பண்ணலாம் என்றால் வள்ளிப்பாட்டி. மற்றவர்கள் அதற்கு ஆமோதித்தன. குடும்பத்தாரிடம் மகிழ்ச்சி அலை பரவியது. இரவு உணவுக்கு பின் பாட்டியும் பேரனும் விடை பெற்றனர். யாழினி தப்பித் தவறிக்கூட முத்துக்குமாரை ஏறெடுத்தும் பார்க்கவில்லை. வெட்கம் பிடுங்கி தின்றது. இவளின் மனநிலையை உணர்ந்தவன் கண்டும் காணாதது போல நடந்து கொண்டான். வரை யாழினி என்பதோடு நிறுத்திக் கொண்டான். அத்தியாயம் 9. ஒரு சுபயோக சுபமுகூர்த்த நன்னாளில் பூக்கள் அலங்கரிக்கப்பட்ட மேடையில் யாழினியின் சங்கு கழுத்தில் தங்க நாணை பூட்டினான் முத்துக்குமார். திருமணம் இனிதே நடந்து முடிந்த மகிழ்ச்சியில் பெண் வீட்டாரும் மாப்பிள்ளை வீட்டாரும் கூடி கூடி பேசி மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக ஊர்க்காரர்கள் எல்லாம் விலகிச் செல்ல எஞ்சி இருந்தது உறவுக்காரர்கள் மட்டுமே. தனித்து நின்றிருந்த மணமக்கள் தங்களுக்குள் பார்வையால் காதல் மொழி பேசிக் கொண்டிருந்தன. திடீரென்று அந்த குரல், "ஹாய் முத்துக்குமார்." சட்டென்று திரும்பிய முத்துக்குமார் மேடையில் ஏறிக்கொண்டிருந்தவனை பார்த்தவுடன் முகம் வெளிரி போனான். வாடா அசோக், நீ எப்படி?" "நீ கூப்பிடாட்டியும் நான் வந்துட்டேன் பாரேன்" என்றவன் நண்பனை விலக்கி அருகில் நின்றிருந்த யாழினியை பார்த்து, "வணக்கம், நான் இவனோட ஃப்ரெண்டுங்க" என்று கை குவித்தான். "வணக்கம்" என்று இவளும் பதிலுக்கு கை குவித்தாள். "குமார், கொஞ்சம் பேசணும், ஃப்ரீ ஆயிட்டு கூப்பிடுறியா?" என்றான் வந்த அசோக். ஓகே, போய் சாப்பிடு, பிறகு பேசிக்கலாம்." "யாருங்க, அவரும் போலீஸா? உங்க கூட வேலை பார்த்தவரா?" யாழினியின் கேள்விக்கு பதில் சொல்லாமல் பேய் அறைந்தது போல திரு திருவென்று விழித்துக் கொண்டிருந்தான். என்னாச்சு இவருக்கு என்று எண்ணியவள் மேற்கொண்டு எதுவும் பேசாமல் அமைதியானாள். பிறகு லஞ்ச் சாப்பிட அழைத்து போனார்கள். அவன் கவனம் சாப்பாட்டில் இல்லை, வேறு எதையோ சிந்தித்துக் கொண்டிருந்தான். பேருக்கு 2 வாய் கொறித்துவிட்டு எழுந்து விட்டான். ஏதோ மன உளைச்சலில் இருக்கிறான் என்பதை இவள் புரிந்து கொண்டாள். அவனுடைய தெளிவில்லாத முகம் இவளுக்கு குழப்பத்தை உண்டு பண்ணியது. இரவு இவளை தனி அறையில் சந்திக்கும் வரை அவன் அப்படித்தான் இருந்தான். "என்னாச்சுங்க, ஏதாவது பிரச்சனைனா என்கிட்ட சொல்லுங்களே" என்றவளிடம், "அதெல்லாம் ஒன்னும் இல்ல" என்று புன்னகையோடு அவளை அணைத்து முத்தமிட்டான். மன உறுத்தல் மறைந்து நிம்மதி பெருமூச்சு விட்டாள். அன்று மட்டுமல்ல, அதற்கு அடுத்து வந்த நாட்களிலும் கூட தன் மனைவிக்கு அன்பையும் ஆசையையும் அள்ளி கொடுத்து சந்தோஷத்தில் திக்குமுக்காட வைத்தான். இவளும் அவன் மனம் கோணாமல் அவனை சந்தோஷப்படுத்தினாள். இப்படியாக நாட்கள் உருண்டு மாதங்களும் கடந்தன. தஞ்சாவூரிலிருந்து வேலை மாற்றலாகி சென்னைக்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்தது. ஒருவேளை தஞ்சாவூரிலேயே இருந்திருந்தால் இந்த பிரிவு நேர்ந்திருக்காதோ என்று இவள் இன்றும் சில நேரங்களில் நினைக்க தவறியதில்லை. என்ன செய்வது? காலத்தின் கோலம், விதியின் விளையாட்டை யாரால் மாற்ற முடியும்? சென்னைக்கு வந்த பிறகு எல்லாமே மாறிப்போனது. நேரத்துக்கு வீட்டுக்கு வருவதை தவிர்த்தான். இவள் அது பற்றி கேட்டால், "என்னோட வேலையே அப்படித்தானே, தெரிஞ்சுதானே கல்யாணம் பண்ணிக்கிட்ட" என்று எரிந்து விழுந்தான். "தனியா இருந்தா ரொம்பவும் போர் அடிக்குது" என்றவளுக்கு, "ஏன் தனியா இருக்கணும்? ஷாப்பிங் போ, இல்ல உங்க பெரியம்மா வீட்டுக்கு போயிட்டு வா, நான் உன்னை தடுக்கலையே" என்று பட்டும் படாமல் பேசிவிட்டு போனான். அவனுக்கென்று தனியாக கோட்ரஸ் கொடுத்திருந்தார்கள். இவள் வெளியில் சென்று வர ஒரு கால் டாக்ஸியின் நம்பரை கொடுத்து வைத்திருந்தான். "தேவைப்படும்போது நீ கால் பண்ணனா அவரு வந்துடுவாரு" என்று சொல்லி இருந்தான். இவளுக்கோ வெளியில் போகவே பிடிக்கவில்லை. மொட்டு மொட்டென்று வீட்டுக்குள்ளவே அடைந்து கிடந்தாள். இப்படியாக நாட்கள் சென்றன. அன்று வீட்டின் காலிங் பெல் சத்தம் கேட்கவே எழுந்து சென்று கதவை திறந்தாள். வெளியில் ஒரு இளம்பெண் நின்றிருந்தாள். "யாரு வேணும்?" "நீதான் முத்துக்குமாரோட ஒய்ஃபா?" என்றவளின் பேச்சில் கோபம் இலையோடியது. ஆமா, நீங்க?" நானா? நான் அவருக்கு தாலி கட்டாத மனைவி. என் பேரு அனுபமா. இங்க நின்னு பேசினா நல்லா இருக்காது, உள்ள போய் பேசுவோம் வா" சொல்லிக்கொண்டே உள்ளே நுழைந்தாள். அதிர்ந்து போனாள் யாழினி. உடனே தன்னை சமாளித்துக் கொண்டு, "ஏய் நில்லு, உன் கட்டுக்கதையெல்லாம் கேட்க நான் தயாரா இல்ல, வெளியில போ" என்று ஆவேசப்பட்டாள். "அட, சொன்னா நம்ப மாட்டியா? நிரூபிச்சாதான் நம்புவியா? இரு, உன் புருஷனுக்கு போனை போட்டு பேசுறேன், நம்பர் சொல்லு." அவள் சொன்ன நம்பரை போட்டு கால் பண்ணினாள். போனை ஸ்பீக்கரில் போட்டாள்.
மறுமுனையில் அவன் குரல் கேட்டது. ஹலோ, நானும் பேசுறேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? உங்களையே நினைச்சுக்கிட்டு இருக்கேன். எப்ப கல்யாணம் பண்ணிக்கலாம்? நாளைக்கு ஏதாவது கோவில்ல வச்சு பண்ணிக்கலாமா? உங்களுக்கு ஓகேனா எனக்கும் ஓகே தான். நான் சென்னையில தான் இருக்கேன். ஓ அப்படியா? அப்போ வடபழனி ஓகேவா? உங்க வைஃபுக்கு தெரிஞ்சா பிரச்சனை ஆகாதா? தெரிஞ்சாதானே, அத நான் பாத்துக்கிறேன். பட்டென்று போனை வாங்க கை நீட்டினாள் யாழினி. அதற்குள் போனை கட் பண்ணிவிட்டு, இப்போ நம்புறையா என்று குத்தலாக கேட்டாள் அனுபமா. கண்ணீர் பொலபொலவென கொட்ட செய்வதறியாமல் விக்கித்து போய் நின்றாள் யாழினி. எப்படிப்பட்ட துரோகம்! கண்ணே மணியே என்று தன்னிடம் உருகி உருகி பேசியவன், வா வடபழனி கோவில்ல கல்யாணம் பண்ணிக்கலாம் என்று வேறொரு பெண்ணிடம் வலிகிறானே. இவனை பற்றி தெரிந்து கொள்ளாமலே அவன் விரித்த வலையில் சிக்கிக் கொண்டோமே. நினைத்த மாத்திரம் அடக்க முடியாமல் கண்ணீர் கரை புரண்டோடியது. இவளை கவனித்துக் கொண்டிருந்த அணுவின் முகத்தில் மகிழ்ச்சி பரவியது. தெரியாம மாட்டிக்கிட்டு இருக்கேங்கிறது புரியுது. நீயா விலகி போனா உனக்கு நல்லது. இல்ல அசிங்கப்பட்டுதான் போவேன்னா அதுக்கு நான் பொறுப்பில்ல. நீயே முடிவு பண்ணிக்கோ என்றவள் இவளுடைய பதிலுக்காக காத்திருக்காமல் வெளியேறினாள். ஓடிப்போய் ஜன்னலை திறந்து வெளிப்புறம் பார்த்தாள் யாழினி. போலீஸ் ஜீப்பிலே அந்த அனுபமா ஏறி செல்வது கண்ணில் பட்டது. அப்படின்னா அவளும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல வேலை பாக்குறவளா தான் இருக்கணும். அது மூலியமாதான் 2 பேருக்கும் பழக்கம் ஏற்பட்டிருக்கும். அதுக்காக அவனை சகிச்சுக்கிட்டு வாழணும்னு எனக்கு என்ன அவசியம் இருக்கு? அன்று முழுவதும் அழுதழுது கண்கள் வீங்கியதுதான் மிச்சம். இரவு வெகுநேரம் கழித்துதான் முத்துக்குமார் வந்தான். இவளை சாப்பிட்டியா என்று கூட எதுவும் விசாரிக்கவில்லை. தட்டை எடுத்து வைத்து தானாக சாப்பிட்டான். பிறகு கட்டிலில் படுத்த உடனேயே உறங்கிப் போனான். யாழினிக்குத்தான் தூக்கம் வராமல் இங்கேயும் அங்கேயுமாக புரண்டு கொண்டிருந்தாள். இரவெல்லாம் தூங்காமல் அழுததில் கண்கள் புசுபுசுவென்று வீங்கி கிடந்தன. விடிந்தும் விடியாமலும் எழுந்து அவனிடம் கேட்டுவிட வேண்டும் என்று காத்திருந்தாள். அவன் எழுந்து பிரஷ் பண்ணிவிட்டு காஃபி குடு என்றவன் வீங்கிய கண்களை அப்போதுதான் கவனித்தான். அழுதியா? கண்ணெல்லாம் வீங்கி இருக்கு? அவன் எப்போது கேட்பான் என்று காத்திருந்தது போல தேக்கி வைத்திருந்த கண்ணீர் பொலபொலவென்று கொட்டியது. அவனிடம் பதற்றமில்லை. என்னாச்சு என்று அமைதியாக கேட்டான். அதற்கு மேல் அவளால் கண்ட்ரோல் பண்ண முடியவில்லை. மனதில் உள்ளதை மொத்தத்தையும் கொட்டினாள். அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தவன் எந்த சலனமும் இல்லாமல் அமைதியாக அமர்ந்திருந்தான். நீங்க ஒரு துரோகி, என்னை நம்ப வச்சு கழுத்து அறுத்த துரோகி என்று கண்ணீரோடு கூறினாள். இனியும் உங்களை நம்பவோ உங்களோட வாழவோ எனக்கு விருப்பம் இல்ல. நம்ம 2 பேரும் பிரிஞ்சிடலாம். விவாகரத்து வாங்கிக்கிட்டு தனித்தனியே விலகிடலாம். இந்த பச்சை துரோகத்தை சகிச்சுக்கிட்டு இனியும் உங்களோட சேர்ந்து என்னால வாழ முடியாது. இதுதான் உன் முடிவா என்றான் குரலில் சுரத்தே இன்றி. ஆமா, இதுதான் என் முடிவு. இதுல எந்த மாத்தமும் இல்ல சொல்லிவிட்டு தன் சூட்கேஸில் துணிகளை எடுத்து அடுக்கத் தொடங்கினாள். யாழினி, ஒரு 2 நாள் பொறுத்துரு. உனக்கான விளக்கத்தை நான் தரேன். இப்போதைக்கு ஒரு கிரிமினலை பிடிக்கிற விஷயமா அலைஞ்சுகிட்டு இருக்கேன். இதற்கிடையில நம்ம பிரச்சனையை கொஞ்சம் தள்ளி வைப்போமே. நீங்க யார வேணும்னா பிடிங்க, என்ன விட்டுடுங்க, நான் போறேன். போய் என்ன பண்ணுவ? அவன் பேச்சில் தெரிந்த அலட்சியம் இவளுடைய கோபத்தை அதிகப்படுத்தியது. நான் யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு நிம்மதியா இருப்பேன். அப்போ என்கிட்ட நிம்மதி இல்லையா? இல்ல, அதனாலதான் போறேங்கிறேன். ஓ, அதுதான் உனக்கு சந்தோஷம்னா போயிடு, விலகி போயிடு. போறேன். இனி செத்தாலும் உங்க முகத்துல முழிக்க மாட்டேன். போ, என் முகத்துல முழிக்காத. கண்கள் சிவந்து கோப மிகுதியில் கத்தியவன் கதவை அரைந்து சாத்திவிட்டு வீட்டை விட்டு வெளியேறினான். சாத்திய கதவையே வெறித்துக் கொண்டிருந்தவள் ஒரு முடிவுக்கு வந்தாள். இனி இந்த வீட்ல இருக்கக்கூடாது. அனுபமாவை பத்தி இவ கேட்ட கேள்விக்கு அவன் மறுப்பாக எந்த பதிலும் சொல்லவில்லை. அப்படின்னா அது உண்மைன்னு தானே அர்த்தம். 2 நாள் பொறுத்திருந்தானே, அந்த 2 நாள் கெடு எதுக்காக? சாட்சிய கலைச்சு இவனை நல்லவன்னு நிரூபிக்கிறதுக்கா? கடவுளே வந்து இவன் உத்தமன்னு சொன்னாலும் நான் நம்ப போறதில்ல. அதுக்காக அவனை மன்னிச்சு விட்டுடவும் நான் தயாரா இல்ல. அவனை கோர்ட்ல நிறுத்தணும். அவனோட துரோகத்தை 4 பேருக்கு முன்னாடி வெளிச்சம் போட்டு காட்டணும். இதனால அவனோட வேலையே போனாலும் அத பத்தி எனக்கு ஒன்னும் கவலை இல்ல. அன்று இப்படித்தான் முடிவு செய்துவிட்டு வீட்டை விட்டு வெளியில் வந்தாள். வந்தவள் தஞ்சாவூரில் போய் 1 மாதம் இருந்தாள்.
அது ஆடி மாதம் என்பதால் மற்றவர் கண்களுக்கு இவளுடைய வருகை வித்தியாசமாக தோன்றவில்லை. கேட்ட பெற்றோரிடம் பட்டும் படாமலும் பதிலை சொல்லி அப்போதைக்கு சமாளித்தாள். முத்துக்குமாரும் அவளுக்கு கால் பண்ணவில்லை, இவளும் அவனுக்கு கால் பண்ணவில்லை. ஆடி முடிந்து ஆவணி மாதம் சென்னைக்கு போவதாக கிளம்பினாள். கூட வருவதாக சொன்ன அப்பாவை தவிர்த்து தனியாக பஸ் ஏறி சென்னைக்கு வந்தாள். எங்கு போவது என்று புரியாமல் விழித்தவளுக்கு அம்மாவுடன் பிறந்த பெரியம்மா ஞாபகம் வந்தது. இப்போதைக்கு பாதுகாப்பான இடம் அதுதான் என்று முடிவுக்கு வந்தவள் கணவனை இழந்து தனியாக வசித்து வரும் பெரியம்மாவிடம் அடைக்கலம் புகுந்தாள். வக்கீல் ஒருவர் மூலியமாக முத்துக்குமாருக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பினாள். குடும்பத்தில் இருப்பவர் அனைவரும் எதிர்ப்பு தெரிவித்தன. இவள் யாருடைய பேச்சையும் கேட்காததால் ஒருபடி கீழே இறங்கி கெஞ்சியும் பார்த்தன. எல்லாமே வீண். தன்னுடைய முடிவில் அவள் உறுதியாக இருந்ததால் முத்துக்குமார் பக்கம் பேசி பார்க்கலாம் என்று அவனிடம் ஓடினார்கள். அவளுடைய விருப்பம்தான் என்னுடைய விருப்பமும் என்று ஒரே வார்த்தையில் முடித்துக் கொண்டான். அதன் விளைவு இன்று இவளும் அவனும் சட்டப்படி பிரிந்து விட்டார்கள். இவளுக்கு எப்படியோ அவனுக்கு இந்த பிரிவு நிம்மதியை தந்திருக்கும். அனுபமாவோடு விட்டுப்போன வாழ்க்கையை தொடரலாம் அல்லவா? தன்னுடைய மொபைலை கையில் எடுத்தவள் வாட்ஸ்அப்பை ஆன் பண்ணி அவளுக்கு அனுப்பப்பட்டிருந்த போட்டோக்களை மீண்டும் ஒரு முறை பார்த்தாள். அது யாருடைய நம்பர் என்று தெரியவில்லை. அந்த நம்பரில் இருந்து வந்திருந்த போட்டோக்கள் ஒவ்வொன்றும் இவள் இதயத்தை கூறு போடுவதாய் இருந்தது. அனுபமாவும் முத்துக்குமாரும் மிகவும் நெருக்கமாகவும் மாலை மாற்றிக்கொள்வது போலவும் இருந்த அந்த புகைப்படங்களை பார்த்த பிறகு விவாகரத்துக்கே அப்ளை பண்ணினாள். இதை முக்கிய சாட்சியாக வைத்துதான் வக்கீல் வாதாடினார். முதலில் ஒரு பெண்ணோடு தொடர்பு இருந்ததை மறைத்து இரண்டாவதாக ஒரு பெண்ணை மணந்திருக்கிறார். இது சட்டப்படி பெண்ணிற்கு இழைக்கப்பட்ட அநீதி. இது வன்மையாக தண்டிக்கப்பட வேண்டிய ஒன்று. அதற்கான சாட்சி இதோ இந்த புகைப்படங்கள் தான். இது கிராபிக்ஸோ அல்லது ஒட்ட வைக்கப்பட்டதோ அல்ல, முழுக்க முழுக்க உண்மை. வலுவான சாட்சியாக போட்டோக்கள் இருக்கவே அவன் பக்கத்து நியாயம் அடிபட்டு போனது. முத்துக்குமார் மேல் குற்றம் சுமத்தப்பட்டு தற்காலிகமாக பணி நீக்கமும் செய்யச் சொல்லி கோர்ட்டில் உத்தரவு போடப்பட்டது. வெளியில் வந்த யாழினியை பார்த்து, ரொம்பவும் அவசரப்படுறீங்களேமா, கொஞ்சம் பொறுமையா போயிருக்கலாமே என்றார் முத்துக்குமாரின் வக்கீல். பிளீஸ் சார், அத பத்தி பேச வேண்டாமே என்றான் அவரோடு வந்த முத்துக்குமார். அத்தியாயம் 10. அன்று விடியற் காலையிலேயே எழுந்து விட்டாள் யாழினி. மணி 5 தான் ஆகிறது. இவ்வளவு சீக்கிரமாக பெரியம்மாவை எழுப்ப வேண்டாம் என்று எண்ணியவள் குறுக்கும் நெடுக்குமாக நடந்து கொண்டிருந்தாள். திடீரென்று ஒரு யோசனை. இந்நேரத்துக்கு முத்துக்குமார் என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பான்? வாக் போயிருப்பானா? இல்லனா அவளோட அந்த சிறுக்கியோட உல்லாசத்தை அனுபவிச்சுட்டு இருப்பானா? ச்சே, என் மனசு ஏன் இவ்ளோ கீழ்த்தரமா நினைக்குது? அவன் யாரோட எப்படி இருந்தா எனக்கு என்ன? அதுதான் எல்லாமே முறிஞ்சிடுச்சே. இனி அவனை பத்தி நான் ஏன் நினைக்கணும்? நியூ இயர் வரப்போகுது. சீக்கிரமா கடைய திறந்தாலாவது வியாபாரத்தையாவது பார்க்கலாம். தலையை சிலுப்பி அவனை பற்றின சிந்தனையை கலைத்துவிட்டு குளித்து உடைமாற்றிக் கொண்டு கீழே இறங்கி வந்தாள். என்ன யாழினி, இவ்ளோ சீக்கிரம் ரெடி ஆயிட்டா? 9 மணிக்கு தானே கடைய திறப்போம். ஏடிஎம் வர போகணும் பெரியம்மா, அதுதான் சீக்கிரமா கிளம்பிட்டேன். வாயில் வந்த பொய்யை சொன்னாள். பெரியம்மா நம்பவில்லை என்பது அவள் பார்வையிலேயே புரிந்தது. சரிம்மா, கடப்பையனை அனுப்பு, லஞ்சு கொடுத்தனுப்புறேன் என்றாள். பெரியம்மாவை பொறுத்தவரை அவள் நடத்தி கொண்டிருக்கும் பொட்டிக்தான் பொழுதுபோக்கு, வருமானம் எல்லாமே. அதில் உயர் மட்டத்தார் வாங்கக்கூடிய விலையுயர்ந்த ஆடைகள் வைக்கப்பட்டிருந்தது. தினமும் 10,000க்கு குறையாமல் வருமானம் வந்து கொண்டிருந்தது. கணவன் இறந்ததற்கு பிறகு ஒரே மகனும் தாயோடு சண்டை போட்டுக்கொண்டு விலகிச் சென்று விட வீட்டையும் பொட்டிக்கையும் பார்த்து கொண்டு விரக்தியாய் வாழ்ந்தவளுக்கு யாழினி ஒரு வடிகாலாய் வந்து சேர்ந்தாள். பொட்டிக்கை திறந்து கூட்டி பெருக்கி சுத்தம் செய்வதற்கென்று ஒரு பையனை நியமித்திருந்தாள் பெரியம்மா. இவள் போய் இறங்கும்போது கடை பையன் புது பைக்கில் சுற்றி கொண்டிருந்தான். அக்கா, நேத்துதான் புது பைக் வாங்கின, நல்லா இருக்கா? கடை பையன் ஆவலோடு கேட்டான். சூப்பரா இருக்கு. எங்கே என்ன வச்சு ஒரு ரவுண்டு ஓட்டு பார்க்கலாம்? கேட்டுக்கொண்டே பைக்கில் ஏறி அமர்ந்தாள். சூப்பர்க்கா, எப்படி ஓட்டுறேன்னு பாருங்க. சந்து பொந்து என எங்கெங்கோ வளைந்து நெளிந்து ஓட்டினான். கடைசியா ஒரு இடத்தில் பைக்கை நிறுத்திவிட்டு, போதுமா, கடைக்கு போலாமாக்கா? போதும் போதும் என்றவள் அப்போதுதான் கவனித்தாள். எதிர் திசையில் முத்துக்குமார் தன் புல்லட்டை ஸ்டார்ட் பண்ணி கொண்டிருந்தான்.
10 நொடிக்கு பிறகு முகத்தை முக்காடிட்ட ஒரு பெண் விரைந்து வந்து அவன் பின்னால் ஏறி அமர்ந்தாள். வலதுபுறமாக திரும்பி அவளிடம் எதையோ சொல்லியபடி பைக்கை ரைஸ் பண்ணினான். உடம்பெல்லாம் குப்பென்று வேர்த்துவிட முகம் வெளிரியபடி நின்றிருந்தவளை, அக்கா போகலாமா, மணி 9 போகுது என்றான் சங்கர். தலையில் நெருப்பை அள்ளி கொட்டியது போல அவள் உடல் முழுவதும் எரிவது போன்று இருந்தது. பொட்டிக்கை திறந்து சேரில் அமர்ந்தவுடன் சங்கர் கேட்ட முதல் கேள்வியே, அக்கா அந்த போலீஸ்காரர் உங்களுக்கு தெரிஞ்சவரா? யார சொல்ற? இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி புல்லட்ல போனாரே அவருதான். பதில் சொல்ல தயங்கியவள் சட்டென்று அந்த கேள்வியை அவனிடம் கேட்டாள். உனக்கு அவர் தெரியுமா? எங்க அம்மா அவர் வீட்டுலதான் வேலை பாக்குது. அப்படின்னா? பளிச்சென்று முகம் மலர்ந்தாள். அவர் கூட ஒரு பொண்ணு போச்சே, அது அவரோட வைஃபா? அப்படிதான்க்கா நினைக்கிறேன். 6 வயசுல ஒரு பையன் கூட அவருக்கு இருக்குதான். பையன் ரொம்ப சுட்டியான், எங்க அம்மா சொல்லும். இந்த செய்தி இவளை அதிர்ச்சி அடைய வைத்தது. அனுபமாக்கும் இவனுக்குமே 3 வருஷங்களா தானே பழக்கம். 6 வயசு பையன் எப்படி சாத்தியம்? எல்லாமே குழப்பமாக இருந்தது. ஏதோ ஒன்று இடித்தது. பைக்கில் ஏறியது அனுபமாவா அல்லது வேற யாராவதா? சரியாக பார்க்காமல் நாம ஒரு முடிவு பண்ணுவது தப்பு என்று முதல் கோணல் முற்றும் கோணல் என்பார்களே, அதுபோல ஆரம்பமே தவறான கணிப்பாக இருக்குமோ? சங்கர், உங்க அம்மாவை கூட்டிட்டு வரியா? கொஞ்சம் அவசரம். ஏங்கா, என்னாச்சுக்கா கேட்டானே தவிர இவளுடைய பதற்றம் அவனுடைய வாயை அடைத்தது. அம்மாவை அழைத்து வர தூண்டியது. இதோ ஒரு நிமிஷம்க்கா, கூட்டியாரேன். சங்கரின் அம்மா வந்தார்கள். அவர்களிடம் முத்துக்குமாரை பற்றி விசாரித்தாள். இவள் எதிர்பார்த்ததுக்கு நேர்மாறாக இருந்தது அவர்கள் சொன்ன பதில். நான் ஐயா வீட்ல 4 மாசம் வேலை பாக்குறேம்மா. அவரோட மனைவி ஊருக்கு போயிருக்கிறதா தான் என்கிட்ட சொன்னாரு. திடீர்னு இந்த அம்மாவை கூட்டியாந்தாரு. கூட 6 வயசு பையனும் வந்தான். முதல்ல சொந்தக்காரவங்க 2 நாள் இருந்துட்டு போயிடுவாங்கன்னு நினைச்சேன். ஆனா அவங்க இங்கேயே தங்கிட்டாங்க. வந்த பொண்ணு நல்ல பொண்ணுதான், என்கிட்ட நல்லா பேசும். புடவை துணிமணி கூட கொடுத்துச்சு. ஆனா ஒரு விஷயந்தே உறுத்தலா இருக்குமா. என்னம்மா சொல்லுங்க. அந்த பொண்ணு ஐயாவ அத்தான்னு கூப்பிடுது. சின்ன பையன் அவரை டாடின்னு கூப்பிடுறான். என்னதான் சொந்தக்காரங்களா இருந்தாலும் இந்த உறவு சொல்லி கூப்பிடுறதுதான் உறுத்தலா இருக்குது. மண்டைய பிச்சுக்கலாம் போல் இருந்தது யாழினிக்கு. அனுபமா கூட அவரை பெயர் சொல்லிதானே அழைத்தாள். இவ என்னடானா அத்தான்னு அழைக்கிறதா இந்த அம்மா சொல்றாளே. ஒரு நிமிடம் யோசித்தவள், அம்மா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா என்றாள். என்னங்கம்மா இப்படி கேட்டுப்புட்டீங்க? நீங்க என் புள்ளையோட முதலாளி. நீங்க கேட்டு முடியாதுன்னு சொல்லுவேனா? என்னன்னு சொல்லுங்கம்மா. அந்த வீட்டுக்கு என்ன நீங்க கூட்டிட்டு போகணும். சங்கரோட அம்மா பட்டென்று எழுந்தே விட்டாள். என்னம்மா சொல்றீங்க? அது போலீஸ்காரர் வீடுமா? ஏதாவது சிக்கலா ஆகிட போகுது. ஒன்னும் ஆகாது. நான் சொல்ற மாதிரி நீங்க செஞ்சீங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது என்று இவள் பேசிக்கொண்டே இருக்க அந்த அம்மாவின் முகம் இருண்டு கிடந்தது. அம்மா, நீங்க எதுக்கு யோசிக்கிறீங்கன்னு எனக்கு புரியுது. என்ன பத்தின ஒரு உண்மைய சொல்றேன். கேட்ட பிறகும் நீங்க யோசிச்சீங்கன்னா நான் இந்த விஷயத்தை விட்டுடுறேன் என்றவள் தன்னுடைய திருமணம், தனக்கும் முத்துக்குமாருக்கும் இடையில் நடந்த பிரச்சனை, இருவருக்கும் விவாகரத்து வாங்கியது வரை சொல்லி முடித்தாள். அம்மா, நீங்க ஐயாவோட மனைவிங்களா? இத முன்னாடியே சொல்லி இருக்கலாமேமா. நீங்க என்ன சொன்னாலும் நான் கேக்குறேமா. உங்களை அவரு கூட சேர்த்து வைக்கிறேமா. இதனால என் வேலை போனாலும் பரவாயில்லம்மா. ஒரு குடும்பத்தை சேர்த்து வச்ச புண்ணியம் கிடைச்சாலே போதும்மா. அப்பாடா என்று பெருமூச்சு விட்டாள் யாழினி. அடுத்த நாள் காலை 10 மணிக்கெல்லாம் முத்துக்குமாரின் வீட்டிற்கு சென்றாள் யாழினி. காலிங் பெல்லை அழுத்தியதும் கதவை திறந்தது சங்கரின் அம்மாதான். இவளுடைய கெட்டப்பை பார்த்து அசந்து போனாள் அந்த அம்மா. காரணம், கருப்பு நிற வர்தா அணிந்து வந்திருந்தாள். வாமா, ஐயா இப்பதான் கிளம்பி போனாரு. நீ சமையல் வேலைய இன்னிலிருந்து ஆரம்பிச்சுடு. என்னென்ன செய்யணும்னு அந்த அம்மா சொல்லுவாங்க என்றாள் அறையின் உட்பக்கத்தை சுட்டிக்காட்டியபடி. அந்த அம்மா, அவளை பார்க்கதானே இங்க வந்திருக்கேன். ஆவலோடு கண்கள் தேட இவர்கள் பேச்சுக்குரல் கேட்டு அறையிலிருந்து வெளியே வந்தாள் அவள். அந்த பெண்ணை பார்த்த அடுத்த கணமே அதிர்ச்சியில் உறைந்து போனாள் யாழினி. நல்ல வேளை, ஃபர்தா அணிந்திருந்ததால் இவளுடைய முகபாவனை வெளியில் யாருக்கும் தெரியவில்லை. அந்த பெண் வேறு யாரும் இல்லை,
இவளுடைய ஒன்றுவிட்ட பெரியப்பா பொண்ணுதான். பெயர் தேவி. இவங்கதான் சமையல் செய்ய வந்திருப்பவங்க. பேரு ஃபாத்திமா என்றாள் யாழினி முந்திக்கொண்டு. ஓகே, நான்வெஜ் நல்லா செய்வீங்கன்னு நினைக்கிறேன். அவருக்கு பெப்பர் சிக்கனும் சிக்கன் குழம்பும் செஞ்சுடுங்க. அண்ணம்மா இவங்களுக்கு தேவையானதை எடுத்து கொடுங்க என்று சொல்லிவிட்டு அறைக்குள் சென்று கதவை தாளிட்டு கொண்டாள் அந்த பெண். அடி பாவி, சுத்தமா என்ன அடையாளம் தெரியலையா? என் குரலு கூடவா மறந்து போச்சு? கல்யாணம் ஆன அடுத்த நாளே வேற ஒருத்தனோட ஓடி போனவளாச்சே. சொந்த பந்தம் எல்லார் மூஞ்சிலையும் கரிய பூசிட்டு ஓடி போனவளுக்கு என் குரல் எப்படி ஞாபகம் இருக்கும்? 7 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ யாழினி 10வது படித்துக் கொண்டிருந்தாள். ஊரை கூட்டி தடபுடலாக கல்யாணம் பண்ணினார் பெரியப்பா. கல்யாணத்துக்கு முன்பு வேறு ஒருவனை விரும்பி இருக்கிறாள் தேவி. கல்யாணம் முடியும் வரை அமைதியாக இருந்தவள் அடுத்த நாளே காதலனோடு ஓடி போய்விட்டாள். அந்த அவமானம் தாங்காமல் பெரியப்பா தூக்கு போட்டு இறந்து போனார். அன்றிலிருந்தே தேவியை பற்றி யாருமே பேசுவதே இல்லை. இவ்வளவு நாட்களுக்கு பிறகு இங்க எப்படி வந்தாள்? அதுவும் முத்துக்குமாரோடு தங்க வேண்டிய அவசியம் என்ன? கண்டுபிடிப்போம். என்ன ரகசியங்கிறத கண்டுபிடிப்போம். ஏற்கனவே யாழினிக்கு சமையல் நன்றாக தெரிந்திருந்ததால் 1 மணி நேரத்திற்குள்ளாகவே சொன்ன ஐட்டத்தை செய்து முடித்தாள். அப்போ நான் கிளம்புறேங்க. சரி, நாளைக்கு கொஞ்சம் முன்னாடியே வந்துடுங்க. என் பையனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகணும். சரிங்க மேடம். தலையசைத்து விட்டு வெளியேறினாள் யாழினி. எப்படா வெளியில் வருவோம் என்றிருந்தது யாழினிக்கு. உடையை தளர்த்தி விட்டு வெளிக்காற்று வாங்கினாள். தேவிய பத்தி யார்கிட்ட கேக்குறது? நெத்தியில பொட்டு இல்ல, கழுத்துல தாலி இல்ல. அப்படின்னா கணவன் உயிரோடு இல்லையா? குழம்பிய மனதோடு பொட்டிக் சென்று சங்கரை லஞ்ச் எடுத்துட்டு வர பெரியம்மா வீட்டிற்கு அனுப்பிவிட்டு அப்பாடா என்ற இருக்கையில் அமர்ந்தாள். முத்துக்குமாரை பற்றின சிந்தனை மாறி தேவியை பற்றின சிந்தனை அதிகரித்தது. தினமும் முத்துக்குமார் வீட்டிற்கு போவதை வாடிக்கையாக்கிக் கொண்டாள். போகும் ஒவ்வொரு முறையும் தேவியின் வாயை கிளறி பார்த்தாள். கல்லுளி மங்கி சொந்த விஷயத்தை பற்றி மூச்சு கூட விடவில்லை. நாட்கள் நகர்ந்தன. கிட்டத்தட்ட 2 வாரங்கள் ஓடிவிட்டன. எந்த விஷயத்தையும் இவளால் தெரிந்து கொள்ள முடியவில்லை. வழக்கம் போல அன்றும் முத்துக்குமார் வீட்டிற்கு கிளம்பினாள். அக்கா, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லக்கா, இன்னைக்கு லீவு சொல்ல சொன்னாங்க என்ற செய்தியோடு வந்தான் சங்கர். ஓ அப்படியா? டாக்டர் கிட்ட போனாங்களா? போனாங்கக்கா, ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காரு. சரி, நான் கிளம்புறேன். அன்று இவள் வீட்டிற்குள் நுழையவும் தேவி வெளியில் வரவும் சரியாக இருந்தது. மகன் பிரதீப்பை ஒரு கையில் பிடித்துக்கொண்டு மறு கையில் பேக்கை பிடித்தபடி வெளியில் வந்தாள். மேடம், வெளியில போறீங்களா? ஆமா, அண்ணம்மா வரலையே. இன்னைக்கு அவங்க லீவுங்க. சரி, நீ சாம்பார் பொரியல் ஏதாவது செஞ்சு வச்சுட்டு வீட்டை பூட்டி சாவியை எடுத்துட்டு போயிடு. என்கிட்ட ஒரு சாவி இருக்கு, நான் வந்து திறந்துக்கிறேன். சரிங்க மேடம். தலையசைத்து விட்டு உள்ளே வந்தவளுக்கு ஒரு சந்தேகம் எழுந்தது. ஷாப்பிங் போறவ ஊருக்கு போறது போல பெரிய பேக்க தூக்கிட்டு போறாளே, வெளியூருக்கு எங்கேயாவது போறாளா என்ன? தனக்குள்ளேயே கேள்வி கேட்டுக்கொண்டு வேலையை ஆரம்பித்தாள். அன்று வேலை முடிய சற்று தாமதமாகிவிட்டது. கண்டிப்பாக அவன் வரப்போவதில்லை. தேவியும் வீட்டில் இல்லை. வீட்டை கொஞ்சம் கிளறி பார்த்தால் என்ன என்று தோன்றவே முதலில் தேவியின் ரூமை திறந்து அவளுடைய செல்ஃப், பீரோவையெல்லாம் தேடினாள். இவள் நினைத்த மாதிரி எந்த பொருளும் சிக்கவில்லை. அடுத்து முத்துக்குமாரின் அறையை திறந்தால் படுக்கை அறையும் அவனோடு இருந்த சுகமான தருணங்களும் நினைவுக்கு வர அதற்கு மேல் கட்டுப்படுத்த முடியாமல் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது. சோர்வோடு படுக்கையில் சாய்ந்தாள். இதமான மெத்தை சுகத்தில் கண்மூடி கிடந்தாள். எவ்வளவு நேரம் அந்த நிலையில் இருந்தாலோ தெரியவில்லை. நிழல் போல் ஒரு உருவம் அவள் அருகே நிற்பது போல் தோன்றவே கண்களை திறந்தவள் அலறி அடித்துக்கொண்டு எழுந்தாள். எதிரில் அவள் முன்னால் கணவன் முத்துக்குமார் நின்றிருந்தான். வீட்டில்தான் யாரும் இல்லையே என்ற எண்ணத்தில் அணிந்திருந்த பர்தாவை கலற்றி விட்டிருந்தாள். இல்லை என்றாலாவது அவனை பார்த்த மறு நிமிடமே கலன்று கொண்டிருக்கலாம். இப்போது குற்ற உணர்வில் இவள் தலைகுனிந்து நிற்க, ஒத்த கால்ல நின்னு விவாகரத்து வாங்கிட்டு போனவ இப்ப என் வீட்டை தேடி ஏன் வந்த என்று கேட்டவன் குரலில் கோபமும் வெறுப்பும் மண்டி கிடந்தது. என்ன பதில் சொல்வாள்? விலக நினைத்தேனே தவிர உங்களை வெறுக்க முடியவில்லை என்று எப்படி சொல்வாள்?
பதில் சொல்ல முடியாமல் கண்களில் கண்ணீரோடு நின்றவளை சற்று நேரம் உற்று நோக்கினான். பிறகு என்ன நினைத்தானோ, இங்க வா. 2 கரங்களையும் நீட்டி அவளை அழைத்தான். இல்ல, நான் வரமாட்டேன். வாய் முணுமுணுத்தாலும் அந்த அறையும் அவன் அருகாமையும் அவன் அழைத்த விதமும் ஓடிப்போய் அவன் மார்பில் புதைந்து கொண்டு கதற வேண்டும் போல் தோன்றியது. இவளுடைய மனநிலை அவனுக்கு நன்றாகவே புரிந்தது. எழுந்து வந்து சுவரோடு ஒற்றி நின்றவளை இழுத்து அணைத்தான். ஏன் யாழினி இப்படி பண்ணுன? என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கலாமே, என்ன உனக்கு புரிய வச்சிருப்பேனே. அவள் பதிலேதும் சொல்லாமல் அவனோடு ஒன்றினாள். எங்கேயோ தப்பு நடந்திருக்கு, அத சரியா புரிஞ்சுக்காம இருந்திருக்கேன் என்றது இவள் மனம். அணைத்திருந்த கரங்களை விடுவித்து அவளை தன் கை வளைவுக்குள் அழைத்து வந்து கட்டிலில் அமர வைத்தான். அவன் முகத்தை ஏறிட்டவளிடம், நான் நல்லவன் இல்லதா யாழினி, அதுக்காக அயோக்கியனும் இல்ல. உன்கிட்ட ஒரே ஒரு விஷயத்த மறைச்சேங்கிறத தவிர வேற எந்த தப்பான செயலையும் செய்யல. எல்லாத்தையும் உன்கிட்ட சொல்லிடுறேன். அதுக்கு பிறகு மன்னிக்கிறதும் மன்னிக்காததும் உன் விருப்பம். கோர்ட்டும் கேஸும் சட்டத்துக்காகவும் சமுதாயத்துக்காகவும் தானே தவிர மனசையும் அதுல புதைஞ்சு கிடக்கிற நினைவுகளையும் யாராலையும் எந்த சட்டத்தாலும் மாத்த முடியாது. அனுபமாவை பத்தி நான் முதல்ல சொல்லிடுறேன். அவ என் நண்பனுடைய தங்கை. சின்ன வயசுல இருந்தே பழக்கம். என் நண்பனோட பெயர் அசோக். அவனும் போலீஸ் இன்ஸ்பெக்டராக தான் இருக்கான். நம்ம மேரேஜுக்கு கூட வந்தான். நினைவிருக்கு. அனுபமா யதார்த்தமா தான் பழகுறான்னு நினைச்சேன். ஆனா அவ என்ன காதலிக்கிற விஷயமே அவளோட அண்ணன் சொல்லிதான் தெரியும். அவகிட்ட இருக்க கெட்ட குணமே அவளுக்கு ஏதாவது ஒண்ணு கிடைக்கலன்னா அழமாட்டா. தனக்குத்தானே தண்டனை கொடுத்துக்குவா. அது உடலை வருத்திக்கிற விஷயமா தான் இருக்கும். அப்படிதான் நான் காதலிக்கலைன்னா உடனேயே எனக்கு எதிரில வந்து கத்தியால அவளுடைய இடது கைய வெட்டிக்கிட்டா. ரத்தம் வலிஞ்சு மயங்கி சரிஞ்சவள நான் தான் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தேன். ஏன் இப்படி ஒரு செயலை செஞ்சேன்னு கேட்டவங்க எல்லார்கிட்டையும் அவளோட காதல நிரூபிக்க அப்படி செஞ்சதா சொன்னா. மேற்கொண்டு எந்த ஒரு தவறான முடிவையும் அவ எடுத்துட கூடாது. அதனால நீயே அவளை கல்யாணம் பண்ணிக்கோன்னு என்னோட பெற்றோரும் சொல்ல ஆரம்பிச்சாங்க. இந்த நேரத்துலதான் அவளோட அப்பாவுக்கு காஷ்மீர்ல டிரான்ஸ்பர் வந்துச்சு. திருமணத்தை உடனே நடத்த முடியாது, 2 வருஷத்துக்கு பிறகுதான் நடத்த முடியும்னு 2 குடும்பத்தாரும் சொல்லிட்டாங்க. காரணம் அவளுடைய இந்த பிடிவாதத்தால ஏன் வாழ்க்கையும் கெட்டிடக்கூடாதுங்கிற எண்ணத்துலதான். இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்திடணும்ன்ற எண்ணம் தான் எல்லாருக்குமே. ஆனா அப்படி விலகி போயிட அவ தயாரா இல்ல. என்னோட மாலை மாத்திக்கணும்னு கண்டிஷன் போட்டா. யாருக்கும் தெரிய வேண்டாம், நாம 2 பேர் மட்டும் மாத்திக்கலான்னா. எங்க வேண்டான்னு மறுத்தா இன்னொரு கையையும் வெட்டிக்க போறாளேன்னு நானும் அவ சொன்னதுக்கு தலையசைச்சேன். அதுதான் நான் செஞ்ச பெரிய தப்பு. அவ சொன்னாங்கிறதுக்காக மாலை மாத்திக்கிட்டது கொஞ்சம் ஓவர் என்றாள் யாழினி. நீ சொல்றது சரிதான். அததான் அவ தனக்கு சாதகமா ஆக்கிக்கிட்டா. போட்டோ எடுத்து வச்சுக்கிட்டு மிரட்டுறதுக்கு வசதி ஆக்கிக்கிட்டா. பிறகு நான் தஞ்சாவூருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்துட்டேன். வந்த முதல் நாளே உன்னை பத்தி தான் பாட்டிக்கிட்ட விசாரிச்சேன். தேவியோட கல்யாணத்துல பார்த்தப்போ நீ என் மனசுல புகுந்துகிட்ட. கடவுளுக்கு சித்தம் இருந்தா நடக்கட்டும்னு விட்டுட்டேன். என்னுடைய முதல் கேஸே பஸ் ஆக்சிடென்ட் தான். அங்க உன்னை பார்க்கவும் நீதான் என் மனைவின்னு முடிவு செஞ்சுட்ட. பிறகு நடந்தது எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே. தேவி அக்கா இங்க எப்படி போச்சு? இன்னொரு பிரச்சனையா? சொல்றேன். அன்னைக்கு ஓடி போன தேவி தான் புருஷனோட நிம்மதியா வாழல. வறுமைதான் காரணம். கணவனுக்கு சரியான வேலை இல்ல. ரொம்பவும் கஷ்டத்தை அனுபவிச்சவள என் அப்பா தான் எங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தாரு. ஒரு கம்பெனில வேலையும் வாங்கி தந்தாரு. அவளோட கணவர் சரக்கு லாரி ஓட்டிக்கிட்டு இருந்தான். திடீர்னு போதைப் பொருள் கடத்துற கேஸ்ல அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. சென்னை ஜெயில தான் இருக்கான். அந்த கேஸ் விஷயமாதான் அவ 2 மாசமா இங்க வந்து தங்கியிருக்கா. நல்ல வேலை, என்னை விட தேவி 2 வயசு பெரியவ. சொல்லிவிட்டு அவன் சிரிக்க, சீ, அவளை வச்சு நான் சந்தேகமெல்லாம் படல. வேற ஏதாவது இருக்கா? அந்த வடபழனி கோவில் கல்யாணம். அப்பா, மறுபடியும் அனுபவமாவா? அவளை உண்டு இல்லைன்னு ஆக்கிட்டேன். என் வாழ்க்கைய கெடுத்துட்ட. இனி கல்யாணம் அது இதுன்னு பேசின துப்பாக்கியால உன்னை சுட்டுட்டு நானும் செத்துடுவேன்ன.
அன்னிலிருந்து ஆளையும் காணோம், போனையும் காணோம் என்றவனை காதலோடு நோக்கினாள். என்ன, பசிக்குது, வாங்க சாப்பிடலாம். எனக்கும்தான், ஆனா இது வேற பசி. ஐய, ஆளப்பாரு, முதல்ல சாப்பிடலாம் வாங்க. நான் சாப்பிடணும்னா ஒரு கண்டிஷன். என்ன? நீ என்னோட தங்கணும், இன்னைக்கு ஒரு நாளாவது ப்ளீஸ். இனி உங்களை பிரிஞ்சு நான் எங்கேயும் போக மாட்டேன். உண்மையாவா? சத்தியமா? தேங்க்யூ, தேங்க்யூ லார்ட். சந்தோஷத்தின் உச்சத்தில் உரக்க கத்தினான் அவள் அன்பு கணவன். முற்றும்